அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருக்குர்ஆனில் இலக்கிய நயம் என்ற தொடர் நிகழ்ச்சியில் 20ஆம் நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் அல்லாஹ் அருகில் இருக்கிறான், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்பது போன்ற சொற்களை எப்படி விளங்கி கொள்ளணும்? அருகில் இருக்கிறான் என்றால் நம்ம பக்கத்தில் இருக்கிறான் என்று எடுத்துக்கொள்வதா, அவன் எங்கே இருக்கிறானோ அங்கே இருந்து கொண்டு நம்மளை கண்காணிக்கிறான் என்று எடுத்துக்கொள்வதா? இதை பற்றி நம்ம விளக்கிட்டோம். இது விளக்கும்போது இதில் சில சந்தேகங்கள் நேற்று நிகழ்ச்சி முடிஞ்சவுடனே சில சகோதரர்கள் கேட்டாங்க, அப்போ அல்லாஹ் முதலாவது வானத்துக்கு இறங்குறாங்கிற ஹதீஸ் இருக்க, அதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது என்று ஒரு கேள்வியை கேட்டாங்க. இது அதுக்கு தொடர்பு உள்ளதாக இருக்கிறதுனால அதை விளக்கிட்டு தலைப்புக்கு செல்லலாம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்சில் ரப்புனா தபாரக வ தஆலா, நம்முடைய இறைவன் இறங்குகிறான், குள்ள லைலத்தின் ஒவ்வொரு இரவுலையும் இறங்குகிறான், இல்லை சமாயி துன்யா, துன்யாவுடைய வானம். துன்யாவுடைய வானம்னு சொன்னால் நமக்கு முதல் வானம், மேலேருந்து பார்த்தா கடைசி வானம். அப்போ இங்கேருந்து எது ஃபஸ்ட்டு வானமாக இருக்கிறதோ அதான் துன்யாவுடைய நமக்குரிய வானம். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, ஒவ்வொரு இரவுலையும் துன்யாவுடைய வானத்துக்கு இறங்குகிறான். எது வரைக்கும் என்றால் எப்போ இறங்குறான்னு கேட்டால், ஹீன யப்கா சுலுசுல் லைலில் ஆஹிர், இரவுடைய 3 பாகம் வைத்து அந்த 3வது பாகம் இருக்கும்போது இறங்குறான். இரவை 3 பங்காக வச்சுக்கிறங்க. 3 பங்குனா ஒரு 6 மணிக்கு இரவு ஆரம்பிக்குதுன்னா காலையில் 6 மணிக்கு இரவு முடியுதுன்னு வச்சுக்கிட்டோன்னா 12 மணி நேரம், ஒரு 4 மணி நேரம் வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் 6 to 10ங்கிறது அது ஒரு பகுதி, 10லேருந்து ஒரு 2 வரைக்கும் அது ஒரு பகுதி, 2லேருந்து 6 வரைக்கும் உள்ள பகுதி 3வது பகுதி. இரவை 3 பங்காக பிரித்து, துல்லியமாக இல்லை, சீசனில் மாறும். சில நேரத்தில் பகல் ஜாஸ்தியாகும், சில நேரத்தில் இரவு ஜாஸ்தியாகும். உத்தேசமாக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நைட்டு 2 மணி கணக்கு வருது. நம்ம என்னதான் இரவில் 3ல் 1 பங்கு மிச்சம் இருக்கும்போது, அதாவது 3ல் 2 பங்கு முடிந்த பிறகு, இப்போ இரவில் 3ல் 2 பங்கு முடிந்த உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, ஒவ்வொரு இரவுலையும் இந்த வானத்துக்கு இறங்கி அல்லாஹ் கேட்குறான், என்னிடத்தில் யாராவது துவா செய்கிறீங்களா, நான் உங்களுடைய துவாவை ஏற்றுக்கிறேன். என்னிடத்தில் யாராவது கேட்கிறீர்களா, நான் அவருக்கு கொடுக்குறேன். யாராவது என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுறீங்களா, அவரை மன்னிக்கிறேன். இப்படி அல்லாஹ் சொல்லுவானா. மை எதுவுனி ஃபஸ்தஜிபுலஹு, யார் என்கிட்ட துவா செய்கிறானோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒமை எஸ்ஆலுனி ஃபவுத்தி, யார் என்னிடத்தில் கேட்கிறானோ அவனுக்கு நான் கொடுக்குறேன். ஒமை எஸ்தஃபிருனி ஃபஃபிரலஹு, யார் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறானோ அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு கேட்குறேன். அதே மாதிரி இருக்கிறதுனால, அதாவது அல்லாஹ் அரசியல் இருக்காங்கிறீங்க, இந்த துன்யாவுடைய வானத்துக்கு இறங்குறான்னு வருதில்ல, உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறான், உங்களுக்கு பெடரி நரம்பை விட அருகில் இருக்கிறான்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி கருத்துக்கு ஏற்ப இது அமைந்திருக்கிறதுனால இதை பற்றி நீங்கள் விளக்குங்க என்று நேற்று சொன்னார். இந்த ஹதீஸை பற்றி விளக்க சொன்னார், கேட்டாங்க. அதே மாதிரி இதே ஹதீஸ் வேறு ஒரு அறிவிப்பில் எப்படி வருதுன்னு கேட்டால், இதா மல்லா ஷத்ருல் லைலி, இரவுடைய பாதி கிடக்கும்போது, அவ் சுலுசாகும், அல்லது 3ல் 2 கிடக்கும்போது பாதிங்கிற கணக்கும் வருது. அதை இரவு 2 பங்காக வச்சு 1 பங்கு கடந்த உடனேன்னு சொன்னால் 6லேருந்து 6 12 மணிக்கு, நைட்டு 12 மணிக்கு எல்லாம் இறங்குறான், அல்லது நைட்டு 2 மணிக்கு இறங்குறான். அந்த 2 கருத்து, இது ரெண்டுமே முஸ்லீமில் இருக்கிறது, இன்னும் பல நூல்களில் இருக்கிறது. இதில் நம்ம என்ன இதுக்கு கடந்த காலத்தில் இந்த ஹதீஸை பற்றி விளக்கியிருக்கிறோம். என்ன விளக்கணும்னு சொன்னால், அல்லாஹ் இந்த துன்யாவுடைய வானத்துக்கு இறங்குறான் அப்படின்னு சொன்னால் அது நேரடி அர்த்தம் செஞ்சிடலாம். எப்போ செய்யலான்னு கேட்டால், நேரடி அர்த்தம் கொடுப்பதற்கு ஒரு இடையூறு இல்லைன்னா, இறங்குறான்னு வச்சுக்கிட்டால் ஒரு பஞ்சாயத்து இல்லை அப்படின்னு இருந்தால் இறங்குறான்னு கொடுத்துடலாம். அல்லாஹ் வருவான்னு கொடுக்கலாம். சில இடங்களில் கொடுக்க முடியாமல் போயிடும்ல, அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், இறைவன் இறங்குறான்னா அவன் கூடுதல் கருணை காட்டுறான், கூடுதலாக கவனம் செலுத்துகிறான். துன்யாவுடைய வானத்துக்கு அந்த 2 மணிக்கு இறங்குறான்னு சொன்னால் இந்த நேரத்தில் முடிச்சுக்கிட்டு துவா செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர்கள் மீது கூடுதலாக ஒரு கருணையை காட்டுகிறான் என்று அர்த்தம் செய்கிற 2 அர்த்தம் இருக்கிறது. இதுக்கு நம்ம 2வது அர்த்தம் தான் செய்யணும், நேரடி அர்த்தம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோம். எதனால் சொன்னோம்னு கேட்டால், இதில் துன்யாவுடைய வானத்துக்கு எப்போ இறங்குறான்னா இரவு 2 மணின்னு வச்சுக்கிறோமே, இரவு 2 மணிக்கு இறங்குறான்னு வருது. இரவு 2 மணி என்பது 24 ஹவர்ஸ்லாம் இரவு 2 மணி இருக்கும். இப்போ நமக்கு இப்போ 10 மணியாக இருந்தாலும் எங்கேயாவது இரவு 2 மணி இருக்கும். இப்போ நமக்கு தான் இது 10 மணி, உலகத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் இப்போ 2 மணியாக இருக்கும்.
நீங்கள் 11 மணிக்கு நீ ஆனால் கூட அதுவும் 2 மணி எங்கேயாவது இருக்கும். நீங்கள் 12 மணி அடைஞ்சா கூட அப்போ உலகத்தில் எங்கேயாவது 2 மணி இருக்கும். அப்போ நீங்கள் காலையில் இருந்தால் கூட அந்த நேரத்தில் இரவு 2 மணியில் சில பேர் இருப்பாங்க. உருண்டையான உலகமாக இருக்கிறதுனால டைம் வந்து வித்தியாசமாகிட்டே இருக்கும். 24 மணி நேரமும் எல்லா டைமும் எல்லா இடத்துலையும் இருக்கும். 6 மணின்றீங்க, 6 மணிக்கு உள்ள பகுதி இருக்குமானா இப்போ இருக்கும். 7 மணி எங்கேயா இருக்குமானா இருக்கும். 7:05 எங்கேயா இருக்குமானா இருக்கும். நீங்கள் என்னென்ன டயத்தை விரும்புகிறீங்களோ அந்த டயத்தில் எல்லாம் பூமியில் டைம் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு தான் இருக்காதே தவிர அவங்களுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறவனுக்கு நம்ம ராத்திரி 12 அவன் பகல் 12 இருப்பான். அப்படியெல்லாம் இருக்கிறதுனால அப்போ அல்லாஹ் வந்து இறங்குறான்னா இருந்துகிட்டே இருப்பான்னு வருது. 2 மணிக்கு இறங்கிட்டான்னு சொன்னால் இறங்கினா தானே இருக்கேன். அது எல்லா நாளும் இறங்குறானா முதல் வானத்துக்கு வந்துட்டான்ல அவ்வளவுதான். ஏன்னு கேட்டால் 2 மணி இரவு வந்துக்கிட்டே இருக்கும். இரவு வரும்போது அவனுக்காக போகணுன்னா அப்புறம் 365 நாளைக்குமே, அதாவது 24 மணி நேரமும் 365 நாள்லையுமே இறைவன் வந்து அரிசில் இல்லை, அவன் இங்கே துனியாவுடைய வானத்துக்கு இருக்கிறான்ற ஒரு கருத்து வர்றதுனால இதுக்கு நேரடி அர்த்தம் கொடுக்க வேணாம். இது வந்து அல்லாஹ் வந்து கருணையை செலுத்துகிறான்ற ஒரு கூடுதல் கவனம். மற்ற நேரத்தில் நீங்கள் இறைவனை வணங்குறதை விட ஒரு நள்ளிரவில் வணங்குவது வந்து அவனுக்கு பிடிக்கும். அதனால் கூடுதலாக உங்களுக்கு கருணை பார்வை பார்க்குறான்னு அர்த்தம் செய்யணும்னு சொல்கிறோம். இந்த விஷயம் ஹதீஸாக இருந்தால் கூட நேற்று சொன்ன அந்த குரான் வசனத்தோட ரிலேட்டிவாக உள்ளது தான். ஏன்னா அல்லாஹ் வந்து பிடரி நரம்பை விட அருகே இருக்கிறான்னு நம்ம எப்படி விளங்கணும்? பிடரிக்கிட்ட தடை பார்த்தா இருப்பான்னு அர்த்தமா? இல்லை தானே. அப்போ அல்லாஹ் கிட்டத்தில் இருக்கிறான் என்பதற்கு அதை விளங்கும்போது எப்படி விளங்குறோம்னு கேட்டால் அல்லாஹ் நேரடியாக அந்த அர்த்தத்தை சொன்னாலும் அதை இப்படி தான் விளங்கணும்னு சொல்வது வந்து அது குரானுக்கு மாற்றம் கிடையாது. அப்படி தான் விளங்கணும். ஏன்னு கேட்டால் அல்லாஹ் அரசில் இருக்கிறா சொல்லிவிட்டான், வானத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டான். வானத்தில் இருக்கிறான் வந்து இங்கே உட்காந்து உங்களோட பக்கத்தில் இருக்கிறான்னு சொல்கிறதா வந்துச்சுன்னு சொன்னால் உங்களோட இருக்கிறான்னு அர்த்தம் கிடையாது, உங்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்துகிறான்னு அர்த்தம் தான். அதே மாதிரி என்ன செய்கிறான்னு கேட்டால் ஏற்கனவே நான் சொன்ன வசனத்தில், நேற்று சொன்ன வசனத்திலேயே 32வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் தப்பிருள் அம்ர மினசமாய் இழல் அறுதி, பூமியில் வானத்திலிருந்து பூமியில் உள்ள நிர்வாகங்களை அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் வானத்திலிருந்து தான் பார்க்குறான். அல்லாஹ் வந்து நிர்வாகம் பார்க்குறதெல்லாம், நிர்வாகம்னா இதுவும் நிர்வாகம் தானே. எது நீங்கள் கேட்டால் நான் தருவேன், உங்கள் பாவத்தை மன்னிப்பேன், உங்களுக்கு உதவி செய்வேன் இறைவன் சொல்கிறான்னு வருது, அதுவும் நிர்வாகம் தானே. அந்த நிர்வாகத்தை எங்கேருந்து பார்ப்பான்னு சொல்கிறான்ல, தப்பிருள் அம்ர மினசமாய், வானத்திலிருந்து தான் காரியங்களை எல்லாம் நிர்வகிக்கிறான். இழல் பூமி வரைக்கும் உள்ள காரியங்களை வந்து அல்லாஹ் நிர்வாகம் பண்ணுறது எங்கே இருந்து பண்ணுகிறான் என்றால் வானத்திலிருந்து பண்ணுறான்னு வந்துடுது 32வது சூறாவில் 5வது வசனம். அப்போ இதன்படி பார்த்தாலும் அப்போ அல்லாஹ் வந்து முதல் வானத்துக்கு இறங்குறான்னு சொல்கிறாங்கல்ல, அது ஏதோ ஒரு மாதத்தில் ஒரு நாள் இறங்குறான்னு சொன்னீங்கன்னா அது ஒன்னோட முடிஞ்சு போயிடும். இது ஒவ்வொரு இரவுலையும் இறங்குறான். ஒவ்வொரு இரவுலையும் இறங்குறாங்கும் போது ஒவ்வொரு இரவுலையும் 2 மணிக்கோ அல்லது 12 மணிக்கோ ஏதோ ஒரு டயத்தை வச்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி, ஒரு 2 மணிக்கு இறைவன் இறங்குறான்னு சொன்னால் அப்போ இறைவன் வந்து எல்லாருக்கும் அந்த இது கிடைக்கும்ல, எல்லா பகுதியிலையும் மக்கள் இருப்பாங்கள்ல, அவனுக்கு 2 மணி வருமே, அப்போ எல்லாம் இறங்குவானே, அவனுக்கு இந்த கோரிக்கையை சொல்லுவானே அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 24 மணி நேரம் அல்லாஹ் வந்து முதல் வானத்தில் இருக்கான்னு வந்துடுது. சரி, வாரத்தில் ஒரு நாள் இறங்குவான், மாதத்தில் ஒரு நாள் இறங்குவான்டா கூட விட்டுடலாம். இது ஒவ்வொரு நாளும்னு வருது. அப்படின்னா என்ன, நாளைக்கு அப்படி தான், நாளை கழிச்சு அப்படி தான், அடுத்த நாள் அப்படி தான், 365 நாள் அப்படி தான். 365 நாளும் அல்லாஹ் வந்து முதல் வானத்தில் இருக்கிறான். 365 நாளும் 24 மணி நேரமும் அல்லாஹ் முதல் வானத்தில் இருக்கிறான். ஒரு தடவை நமக்கு நேரம் இருக்கிறான், அவனுக்கு நேரம் இருப்பான், அவனுக்கு நேரம் இருப்பான். இப்போ நமக்கு 2 மணி இருக்கும்போது இதுக்கு நேரம் இருப்பான்னு வைங்களேன். அந்த பக்கம் உள்ளவனுக்கு நம்ம நவண்டுட்டோம்னு சொன்னால் அவன் அல்லாஹ் நவண்டுக்கிறான். 2 மணி யாருக்கு வருமோ அவனுக்கு போய் இறங்குவான். அப்போ அல்லாஹ் வந்து இறங்கி ஒவ்வொருத்தருக்கும் அந்த 2 மணிக்கு 12 மணிக்கு இறங்குறான் என்று சொல்லும் பொழுது இது வந்து நம்ம இது அந்த நேரடி அர்த்தம் கொடுக்க முடியலை. அல்லாஹ் அவனுக்கு ஒரு இடத்துல இருக்கேன்னு சொல்லும்போது அதை பாதிக்காத வகையில் தான் அந்த அர்த்தம் செய்யணும். இது சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இது வந்து அல்லாஹ் பற்றி எனக்கு புரியவே இல்லை, அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவன் ஒரே நேரத்தில் எங்கே இருப்பான் அங்கே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் வந்து ஒரே நேரத்தில் எங்கேயும் இருக்கலாம் அங்கேயும் இருக்கலாம், மனுஷ மாதிரியா பார்க்குறிய அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இது இப்படி தான் அவனும் சொல்கிறான். யார் அத்வைதக்காரன் சொல்லும்போது மட்டும் மறுக்கிறீங்க, அவன் என்ன செய்கிறான், தூணில் இருக்கான் துரும்பில் இருக்கான், எப்படி இருப்பான் அங்கே இருப்பான் உனக்குங்கிறாங்க. அப்போ அது மட்டும் நீங்கள் மறுக்கிறீங்கல்ல. எங்கும் இறைவன் எதிலும் இறைவன் ஒரு கூட்டம் இருக்கிறாங்கல்ல, அந்த கூட்டத்தை எல்லாம் மறுக்கிற ஆளுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஹதீஸுக்கு நம்ம சொல்லும்போது மட்டும் இடக்கு முடக்க அந்த கேள்வி கேட்குறாங்க. அல்லாஹ் பற்றி உங்களுக்கு விளங்கலை, அவ்வளோ சக்தி உள்ளவன், ஒரே நேரத்தில் எங்கேயும் இருப்பாங்க, அதாவது முதல் வானத்திலும் இருப்பானா அதே நேரத்தில் அரசனையும் இருப்பானா, அப்படி முதல் வானத்தில் இருந்து கொண்டு அரசனையும் இருக்க முடியாது, அப்படி முடியாதுங்கிற மாதிரி தானே அல்லாஹ் செட்டப் வச்சுருக்கிறான். அவன் எது வந்து அறிவுக்கு நான் சாத்தியம் இல்லைன்னு ஆக்கி வச்சுருக்கிறானோ அவன் செய்ய மாட்டான். எது சாத்தியம் இல்லைன்னு ஆக்கிட்டானோ உங்களுக்கு அறிவுக்கு தென்படுதில்ல. ஒரு மனுஷன் 2 இடத்துல இருக்கையெல்லாம் ஆக்கியிருக்கிறான்ல,
எந்த ஒன்றும் ரெண்டு இடத்துல இருக்க முடியாது தானே அப்படின்னு வரும் பொழுது அப்படி இருக்க முடியாதுன்னு ஆக்கினது யார்? அவன் தானே அந்த விதியை ஏற்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ் ஏற்படுத்தின அந்த விதியாக இருக்கிறதுனால அவன் ஒரு ரெண்டு இடத்துல இருப்பான்றது நம்ம நம்பக்கூடாது. அப்படி நீங்கள் நம்புனீங்க என்று சொன்னால் ஒரு சிலை வணங்குறான் இல்லையா, அது கூட சரியாயிரும். ஏன் அவங்க கேட்பாங்க சிலையில் இருக்க முடியாதா? அல்ல அங்கே தான் இருக்கானா, சிலையில் அல்ல இருப்பான் அப்படின்னு சொல்லுவான். தர்காவில் இருக்க முடியாதா அப்படின்னு கேட்பான். ஒரு மனுஷன் வந்து நான் தான் கடவுளுமா, அவன் கடவுள் நீ எங்கிற கடவுள் அல்ல, கடவுள் தனியாக அது தனியாக இருக்காரு, என்கிட்ட இருக்கிறாரு, என் கடவுளுக்கு இது முடியாதான்னு கேட்பான். கடவுள் அவர் தனியாகவும் இருந்துக்கிட்டு எனக்குள்ளே இருக்க முடியாதான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அப்போ இந்த மாதிரி எங்கும் இருக்கிறான்ங்கிற ஒரு கருத்துக்கு வந்து இந்த பதில் சொல்லக்கூடாது. அல்லாஹ் வந்து இந்த ரெண்டு இடத்துல இருக்கிற மாதிரி வருதுல, அதுக்கெல்லாம் அந்த பதில் சொல்லக்கூடாது. 365 பேர்ட்டையும் எல்லாம் பிடரி நரம்புல இருக்கான்னு சொன்னால், ஒவ்வொரு 600 கோடி மக்கள்கிட்டையும் பிடரி நரம்புல எல்லாம் இருக்கிறான்னு சொன்னால் அப்போ 600 கோடி எல்லாம் ஆயிடுறான்ல அப்படின்னு கேட்டால் ஏன் இருக்க இல்லாதான்னு கேட்குறாங்க. இதுக்கு கேட்குறாங்க, அது கேட்க மாட்டாங்கிறான். அது கேட்ட மாதிரி இதுக்கு 600 கோடி பேர்ட்ட இருக்க முடியாதல்ல, அல்ல தான் எல்லாம் முடியுமில்ல. உங்கள்கிட்டையும் இருப்பான், உங்கள்கிட்டையும் இருப்பான், உங்கள்கிட்டையும் இருப்பான், 600 கோடிட்டையும் இருப்பான், 6000 கோடி பேர் வந்தாலும் எல்லார்ட்டையும் இருப்பான்னு சொல்லுங்கள். அது எப்படிங்க இருக்கிறது? அதான் அப்படின்னு அதுக்கு மறுப்பு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிந்திக்கிறவங்க வந்து இதுக்கு மட்டும் என்ன செய்கிறாங்க, அது இறங்கி விட்டு இங்கேயும் இருந்து கொண்டு அங்கேயும் இருக்க முடியாதான்னு கேட்குறாங்க. இங்கேயும் இருந்து கொண்டு அங்கேயும் இருக்க முடியாதான்னு கேட்குறது ஒரு மடமை. அது அல்லாஹ் வந்து அப்படி எது நடக்காதுன்னு சொல்லி வச்சுட்டானோ அதை நம்ம செய்யக்கூடாது. உதாரணமாக வந்து இப்போ அல்லாஹ் செத்து போவானா, அல்லாஹ் நினச்சா சாவான்னு சொல்லலாமா? அல்லாஹ் மரணிப்பானான்னு கேட்குற, அல்லாஹ் இப்படிங்க மரணிப்பாங்கிறோம், ஏன் அல்லாஹ் நினச்சா மரணிக்க முடியாதா அப்படின்னு ஒருத்தன் கேட்டால் எப்படி இருக்கு? அவன் நினைக்க மாட்டான், அவனுக்குன்னு ஒரு தன்மை இருக்கிறது. அந்த தன்மைக்கு மாற்றமாக அல்லாஹ்ட்ட கேள்வி கேட்கக்கூடாது. அல்லாஹ் நினச்சா செய்ய மாட்டானா? ஒரு அல்லாஹ் இருக்கான்ல, ரெண்டு அல்லாஹ் இருக்கிறது, அல்லாஹ் நினச்சா செய்வானான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஒரு அல்லாஹ் தான் இருக்கிறான், ரெண்டு அல்லாஹ்வாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஏன் முடியாது? அல்லாஹ்வுக்கு முடியாது. அல்லாஹ் நினச்சா ரெண்டு அல்லாஹ்வாக இருப்பான், அல்லாஹ் நினச்சா 3 கூட இருப்பான், அல்லாஹ் நினச்சா 10 கூட இருப்பான்னு ஒருத்தர் சொன்னால் எப்படி இருக்கு? இதெல்லாம் நம்மளை வழிகேட்டில் கொண்டு தள்ளுவதற்குரிய மடத்தனமான வாதங்கள். ஒரு ஹதீஸை வந்து நம்ம மறுக்கலை, இந்த ஹதீஸை இறங்குறாங்கிற அந்த நள்ளிரவு நேரத்தில் பிரார்த்தனை பண்ணுவதற்கு அல்லாஹ்வுக்கு விருப்பமான நேரம். அந்த நேரத்தில் கேட்குறவங்களுக்காக வேண்டி கருணையை அதிகமாக அல்லாஹ் வந்து தர்றான். கருணை அதிகமாக தருவதை இலக்கியமாக அல்லாஹ் சொல்கிறான். நான் உங்களுக்கு இறங்கி வர்றேன்ப்பா. இறங்கி வருதல் என்பது நம்ம பாஷையில் இருக்கா இல்லையா? ரெண்டு பேர் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையாகி போய் சண்டையாகி போய் சேர மாட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் இறங்கி வாடாங்கிறோம். இறங்கி வாண்டா மாடியிலேருந்து இறங்கி வர்றான்னு அர்த்தமா? இறங்கி வான்னு சொல்கிறீங்க இல்லை, இறங்கி வாண்டா இறங்கி வர்றது கிடையாது. நீ 100 ரூபாங்கிற ஒரு 50 ரூபா ஆக்கிக்க. வியாபாரத்தோட இறங்கி வர சொல்லுமா இல்லையா? ஒரு பொருளுக்கு விலை சொல்கிறான், அவன் 1000 ரூபாங்கிறான், அவன் 1900 ரூபாய்க்கு அவன் கேட்குறான். ரெண்டு பேருக்கு மத்தியில் என்ன செய்வோம்? கொஞ்சம் இறங்கி வான்னு சொல்கிறோம். இறங்கி வான்னு என்ன அர்த்தம்? 1950க்கு சொல்லு, அதானே இறங்குறது. அப்போ இறங்கி வா என்ற வார்த்தைக்கு இறங்கணுன்ற அர்த்தம் கிடையாது, அப்படி இருக்குது. அதுதான் செய்யணுன்னு கிடையாது. இறங்குதல் என்று சொன்னால் அவனுடைய கருணை அதிக காட்டுறான்னு, விலையை இறக்கணுன்ற கருணை தானே. விலையை இறக்குறான்னு சொன்னால் அவங்க மீது இறக்கப்படுறான்னு அர்த்தம். அப்போ இந்த இறங்கி வா என்கிற வார்த்தைக்கு அதைத்தான் செய்யணும் அப்படின்னு வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த விளக்கம் கொடுக்கும்போது அது மறுக்கிறாங்க. பாருங்கள் ஹதீஸ் எப்படிலாம் விளையாடுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு எதிராக என்ன செய்கிறாங்க, இந்த செலஃபுங்கிற ஒரு கூட்டத்தார்கள் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே பதில் என்னன்னு கேட்டால், ஏன் அல்லாஹ்வுக்கு ஏன் முடியாதுங்கிறது தான் பதில். அது பதில் என்ன? அல்லாஹ்வுக்கு ஏன் முடியாது? இங்கே துன்யாவுடைய வானத்திலையும் எல்லா நாளுமே இருப்பான், அதே நேரத்தில் எல்லா நாளும் அரசியலையும் இருப்பான். 24 ஹவர்ஸ் இங்கேயும் இருப்பான், 24 ஹவர்ஸ் அங்கேயும் இருப்பான். 365 நாளைக்கு இங்கே இருப்பான், 365 நாளைக்கு அங்கேயும் இருப்பாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கு எது ஆதாரம்னு கேட்டால், ஏன் அல்லாஹ்வுக்கு முடியாதான்? அல்லாஹ்னா யாரும் அல்லாஹ் எதை வேணாலும் செய்கிறவன் தானேன்னா, அல்லாஹ் செய்கிறது தான் செய்வான், செய்யக்கூடாதுலாம் செய்ய மாட்டான். அந்த வாசலை திறந்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஷிர்க்கையும் நியாயப்படுத்திவிடலாம். ஷிர்கை அந்த சிலை வணங்குறவன், அது அவன் சிலையில் இறைவன் இருக்க நினச்சி தானே சொல்கிறான். ஏன்னா நீனே இப்போ தயாரித்த கல்லை வந்துக்கிட்டு நீ போய் கேட்குறன்னா எல்லாம் அதில் இருக்க முடியாதா? அதுக்குள்ளே வந்து எல்லாம் வர முடியாதா அப்படின்னு கேட்டால் என்ன செய்வீங்க? வர்றதுக்கு நீ ஆதாரம் காட்டணும். வர முடியாதான்னு வாசத்தை கேட்கக்கூடாது. அதனால் வந்து நம்ம நேற்று சொன்னோம்ல, பிடரி நரம்புக்கு அருகே இருக்கிறான் என்பதை யாருமே என்ன செய்யலை, பிடரி நரம்புக்கு அருகே இருக்கிறான்னு விளங்கவே இல்லை. இந்த சலவைகள் கூட பிடரி நரம்புக்கு அருகில் இருக்கிறான்னு அல்லாஹ் இருக்கிற இடம் இதான்னு சொல்லிட்டு காட்டுவாங்களா? அல்லாஹ் எங்கே இருக்கான், அந்த இங்கே தான் இருக்கான் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அது பிடரி நரம்புனா நெருக்கத்தை சொல்லுதுங்க. மட்டும் வியாக்கியானம் கொடுப்பாங்களாம், நெருக்கத்தை சொல்லுதுன்னு அர்த்தம் கொடுப்பாங்களாம். என்ன கொடுக்க மாட்டாங்க? அல்லாஹ் வந்து இறங்கிற அருகே ஒட்டிக்கிட்டு இருக்கான், பிடரியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? அது அல்லாஹ்வுடைய தன்மைக்கு மாற்றம். அப்படி கொடுத்தோம்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு கொண்டு உள்ள சிவத்துக்கு அது மாற்றம்ங்கிற கொடுக்க மாட்டேங்கிறீங்கல்ல. அதே தான் இங்கேயும் அல்லாஹ் வந்து பல அல்லாஹ் ஆயிடுவான். நீங்கள் சொல்கிற மாதிரி அல்லாஹ்வுக்கு முடியாதான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் அல்லாஹ்லான்ட்டு போயிடலாம். அப்போ அல்லாங்கிற அந்த ஏகத்துவங்கிறத குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு சித்தாந்தமாக வந்துருங்கிறதுனால தான் இந்த ஒரு வியாக்கியானத்தை நம்ம கொடுக்குறோம். அது ஒரு விஷயம். அது மாதிரி அல்லாஹ் அவங்களோட அல்லாஹ் இருக்கிறான்,
இவங்களோட அல்லாஹ் இருக்கான்லாம் வந்து இப்போ நேற்றுக்கு சொல்லம்ல, பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான், மூமின்களோடு இருக்கிறான். அதுக்கு அதே மாதிரி அர்த்தம் தானே செய்யணும். எப்படி செய்யணும்? அவங்களோட தான் இருந்துக்கிட்டு இருக்கிறான், ஏன் இருக்க முடியாதா? பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்க முடியாதான்னு ஒருத்தன் கேட்டால் என்ன செய்வீங்க? இருக்க முடியாதுடா, அவன் இருக்கிற இடம் ஒன்று இருக்குது, இங்கே கண்காணி தான் செய்வானே தவிர 1000 பொறுமையாளர் இருந்து 1000 பேர்ட்டையும் அவன் அல்லாஹ் வந்து இருப்பானா அப்படின்னு சொல்லும்போது இந்த கருத்தை அவங்களும் ஏற்றுக்கிறாங்க. ஆமாம், பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்றால் இதான் அர்த்தம் என்று அவங்களும் ஒத்துக்கிறாங்க. பொறுமையாக இருக்கவனா இல்லை, அல்லாஹ் கண்காணிக்கிறான், பொறுமையாளர்களுக்கு கூடுதலாக கருணை காட்டுறாங்கிற அர்த்தம் தான் செய்யணும்னு ஒத்துக்கிறாங்க. அதெல்லாம் ஒத்துக்கிட்டு இந்த ஹதீஸுக்கு இந்த விளக்கத்தை சொல்லும்போது மாத்திரம் ஏன் இருக்க முடியாது, ஏன் இருக்க முடியாதுன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு இதே சொல்லுங்கள். அந்த விஷயத்துக்கு பிடைகள் இருக்கிறதுக்கு என்ன செஞ்சிருங்க, இருப்பான். பிடைகள் இருக்க முடியும், எல்லாம் நினச்சா என்ன செய்வான்? பிடைகளையும் இருப்பான், அரசுலையும் இருப்பான். ஏன் பிடைகளில் இருப்பான், உங்கள் பிடைகளையும் இருப்பான். ஏன்னா எல்லாம் நினச்ச முடியாதா? எல்லாம் நினச்சா முடியாதாங்கிறது மாதிரி ஒரு மடத்தான மாதம் கிடையாது. நிறைய இடத்துல இந்த மாதிரி வழிகேட்டவர்கள் என்ன செய்வாங்கன்னா அல்லாவுக்கு முடியாதா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க, ஒரு இதை சொல்லிடுவாங்க. அது ஒரு இது வழங்கிக்கணும். அடுத்ததாக வந்து இந்த நேரடி அர்த்தத்தில் உள்ளதில் 2 அர்த்தம் உள்ள சில சொற்கள் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா யாருக்கு பயன்படுத்தப்படுதுன்னு பார்க்கணும். அதுக்கு தகுந்தவாறு தான் அதுக்கு அர்த்தம் கொடுக்கணும். ஒரு நபருக்கோ ஒரு நபிக்கோ ஒரு அல்லாவுக்கோ ஒரு சொல்ல அல்லாஹ் பயன்படுத்துகிறோம், அதுக்கு 2 அர்த்தம் உள்ள சொல்லாக இருக்குது. அந்த 2 அர்த்தம் உள்ள சொல்லில் வந்து ஒரு அர்த்தத்தை கொடுத்தோம்னா அந்த தன்மைக்கு மாற்றமாக இருக்குது, அவங்களுடைய தகுதிக்கு குறைவாக இருக்குது. இன்னொரு அர்த்தம் கொடுத்தோம்னு சொன்னால் அது சரியானதாக இருக்குது அப்படின்னு இருக்குமே. ஆனால் நம்ம என்ன செய்யுது, அந்த அந்த வழக்கமாக அதிகமாக பயன்படுத்துகிற அந்த அர்த்தத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இல்லை நபிக்கு சொல்கிறதுனால இந்த அர்த்தம் தான் கொடுக்கணும், அல்லது அல்லாவுக்கு சொல்கிறதுனால இந்த அர்த்தம் தான் கொடுக்கணும்னு மாத்திரம். இது நிறைய உதாரணங்கள் முன்னாடி சொல்லியாச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இது யஹ்யா நபியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வசனம் 3வது சூறாவில் 39வது வசனம். யஹ்யா நபி யாருன்னு கேட்டால் ஜக்கரியா நபியுடைய மகன். ஜக்கரியா நபிக்கு வந்து தள்ளாத வயசு வரைக்கும் பிள்ளை இல்லை, முடியெல்லாம் நரைச்சி போய் எலும்புலாம் தளர்ந்து போன பிறகு தான் அவர் அல்லாட்டு துவாவே செய்கிறார். அல்லா எனக்கு எலும்புலாம் தளர்ந்து விட்டது, முடியெல்லாம் மின்னுது, வெள்ளேர்னு மின்னுகிறது, ஆனாலும் நான் உன்கிட்ட கேட்குறேன் எனக்கு ஒரு பிள்ளை வாரிசை கொடு அப்படின்னு அவர் துவா செய்வார். அப்போ ஒஸ்தாளர் ரசு ஷைபா, என்னுடைய தலை வந்து நிறையினால் மின்னுகிறது, எனக்கு ஒரு குழந்தையை தந்துருன்னு கேட்பார். அப்போ அது இளமையிலும் கேட்டாரா இல்லையான்னு தெரியல. இந்த கடைசி அது வரைக்கும் நல்லா கொடுக்கல, அவருக்கு தள்ளாத வயசு வர்ற வரைக்கும் நல்லா வந்து பிள்ளையே கொடுக்கல. அந்த தள்ளாத வயசு அவர் கேட்டவுன்னு நல்லா கொடுக்க நினைக்கிறான். கொடுக்க நினைக்கும்போது என்ன செய்கிறான்டா, அன்னல்லாஹு பஷ்ஷிருக்கு பி யஹ்யா, யஹ்யா என்ற குழந்தையை பற்றி உனக்கு அல்லாஹ் நற்செய்தி சொல்கிறான். குழந்தை தான் நான் கேட்டேன், இவ்வளோ நாள் இல்லாமல் இருந்துச்சுல, இப்போ நான் அந்த குழந்தைக்கு நற்செய்தி சொல்கிறேன். ஏன்னா குழந்தை உடனே கொடுத்துட முடியாது, நற்செய்தி சொல்லி 10 மாதம் கழிச்சு தான் குழந்தை கொடுக்க முடியும். நற்செய்தி சொல்லும் பிள்ளை வானத்திலிருந்து இறக்கியாக கொடுக்க முடியும். அதனால் அல்ல என்ன செய்கிறான், குழந்தையை கேட்டவுடனே உனக்கு தந்துட்டோன்னு சொல்கிறான், நற்செய்தி சொல்கிறான். முசத்திகன் பி கலிமத்தி மினல்லா, அல்லாவுடைய கலிமாவை ஈசா நபியை மெய்ப்படுத்தக்கூடியவராக அவர் இருப்பார். கலிமாண்ட வார்த்தை, அல்லாவுடைய வார்த்தை என்பது வேதம்னு வச்சுக்கிடலாம், அல்லாவுடைய வேதத்தை மெய்ப்படுத்துவார்னு வச்சுக்கிடலாம். ஈசா நபியை இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு காலத்தில் வாழ்ந்ததுனால, ஈசா நபியும் யஹ்யா நபியும் ஒரே காலத்தில் ஒரு கிளாஸ்மேட் மாதிரி வாழ்ந்தவங்க, சம வயசில் உள்ளவர்கள். அப்படி இருந்த காரணத்தினால அவர் ஈசா நபியை அல்லாவுடைய கட்டளையால் உருவானவர்னு ஏற்றுக்கிட்டார். யூதர்கள்லாம் அதை மறுக்கும் பொழுது யூதர்கள்லாம் தப்பான முறையில் பிறந்தவர்னு விமர்சனம் பண்ணாங்க. இவர் ஏற்றுக்கொண்டார், அதனால மெய்ப்படுத்துகிறார். சத்திகம் பி கலிமத்தி மினல்லா, அல்லாவுடைய கலிமாவை வார்த்தையை, அதை ஈசா நபியை இறைவனுடைய கட்டளையால் உருவானவர் என்று ஒத்துக்கொண்டார். அப்படி ஒரு பிள்ளையை தருவேன், உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன், அந்த பிள்ளை எப்படி இருக்கும்னு கேட்டால் அல்லாவுடைய கலிமாவை மெய்ப்படுத்துகிறவராக இருப்பார் அப்படின்னு ஈசா நபியும் சொல்லிக்கிறலாம். அல்லது வேதம்னு வச்சுக்கிடலாம், அல்லாவுடைய வேதங்களை மெய்ப்படுத்துவார். வார்த்தைன்னு அதுவும் வார்த்தைங்கிறது வேதத்துக்கும் சொல்லலாம்ல, அல்லாவுடைய வார்த்தைண்டு அது மெய்ப்படுத்துவார்னு வச்சுக்கலாம். இதில் ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு செய்யிதன், அவர் ஒரு தலைவராக இருப்பார். உனக்கு தரக்கூடிய குழந்தை வந்து ஒரு தலைமைக்குன்னு சில தகுதிகள்லாம் இருக்கணும். அது சில பேருக்கு அந்த பிறவில அந்த சின்ன வயசுலேருந்து அது உருவாக்கிட்டு வரும். அவங்க தான் ஒரு சைன் பண்ணி தலைமை தொகுத்துக்கு வர முடியும். இவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கும். உனக்கு தரக்கூடிய பிள்ளை வந்து அந்த செய்யிதாகவும் இருப்பார். ஹசூரன், ஹசூருக்கு மட்டும் கடைசி அர்த்தம் செஞ்சுக்கிறோம், ஒரு ஹசூராக இருப்பார். அதான் என்ன அர்த்தம் செய்யணுங்கிற பிரச்சனைக்கு உள்ளது. ஒரு நபியன், அவர் நபியாகவும் இருப்பார். உனக்கு பிள்ளையும் தர்றேன், அந்த பிள்ளையை நபியாகவும் ஆக்க போகிறேன். அல்ல என்ன சொல்கிறான்னு கேட்டால், உன் பிள்ளைக்கு வந்து உன் பிள்ளையை நபியாகவும் ஆக்க போகிறேன், அவரை செய்யுது தலைவராக ஆக்க போகிறேன், ஈசா நபியை அல்லது அல்லாவுடைய வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லிட்டு அவர் ஹசூராக இருப்பார் என்று ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான் 3:39. இந்த ஹசூருங்கிற வார்த்தைக்கு வந்து பொதுவாக அர்த்தம் என்னென்னு சொன்னால், அந்த பெண்கள் மீது நாட்டம் இல்லாதவர் அப்படிங்கிற அர்த்தம். அது
ஹசூர்னா என்னென்னு கேட்டால் பெண்கள் மீது விருப்பம் இல்லாதவருக்கு அந்த வார்த்தையை சொல்லுவாங்க அரபில். பெண்கள் மீது கல்யாணம் வேணாம் ஒன்று வேணாம் அப்படி அந்த மாதிரி போகிறாங்கல்ல, அதில் வந்து ஒன்று வந்து ஆண்மையே இல்லாமல் இருக்கும்ல, அவருக்கும் சொல்லுவாங்க ஹசூர்னா என்னது, அவருக்கு அந்த அந்த சப்ஜெக்டே இல்லை அப்படி இருந்தால் கூட அவரே ஹசூர்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு அந்த ஆண்மை இருக்கும், கண்ட்ரோல் பண்ணிக்கிடுவாங்க, எதுக்கு இது ஒரு சுமையை சுமந்துக்கிட்டு அப்படின்னு கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, குறைந்த அளவுக்கு ஆண்மை இருந்துச்சுன்னு சொன்னால். அதிக அளவுக்கு ஆண்மை இருந்துச்சுன்னா அவங்களை கட்டுப்பட இயலாது. அதாவது சுமாரான ஒரு ஆசை உள்ளவராக இருந்தார்னு சொன்னால் அவருக்கும் பெருசாக நாட்டம் இல்லாமல் அப்படி இருந்துருவாங்க, ஒதுங்கி இருந்துருவாங்க. அந்த இப்போ அது மாதிரி பிள்ளை இல்லாமல் இருக்காங்கல்ல, அவங்களையும் ஹசூர்னு சொல்லுவாங்க. ஹசூருங்கிற வார்த்தை வந்து பிள்ளை இல்லாதவர், ஆண்மை இல்லாதவர், அல்லது பெண்கள் மீது அதிக நாட்டம் இல்லாதவர், இந்த மாதிரி பல அர்த்தங்களுக்கு உரிய சொல்லு தான் ஹசூர். ஆனால் தப்சீரில் இந்த வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை வந்து ஆண்மையற்றவர்னு எழுதி வச்சுக்கிறாங்க. அதிகமான இந்த ஹசூருங்கிற வார்த்தைக்கு வந்து பல அர்த்தம் கொடுக்க வழி இருக்கும் பொழுது எது ஒரு கண்ணியமான அர்த்தமாக இருக்குமோ, எது அந்த நபிக்கு தகுதியான அர்த்தமாக இருக்குமோ அந்த மாதிரி அர்த்தத்தை தான் அது கொடுக்கணும். அது யஹ்யா நபிக்கு வந்து அல்லாஹ் நற்செய்தி சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால் அவர் ஹசூர்னு சொல்லிட்டான். ஹசூர் என்று சொன்னால் அதாவது அவர் ஒரு ஆண்மை இல்லாதவர், அவருக்கு ஆண்மையே கிடையாது, அந்த பெண்களுடைய ஆசை இருந்து அடக்கிறது கிடையாது, அந்த சப்ஜெக்டே இல்லை, அப்படிப்பட்டவராகத்தான் அல்லாஹ் கொடுத்தான்னு என்ன செய்கிறாங்க, இந்த வசனத்துக்கு தப்சீருங்கிற பேரில் நிறைய எழுதி வச்சுக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆதாரமாக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சில ஹதீஸையும் கொண்டாந்து காட்டுவாங்க. இந்த வசனத்துக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுத்த மாதிரி அந்த ஹதீஸ் இருக்கும். எப்படி இருக்கும்னு கேட்டால் இது அபூ ஹுரைரா அறிவிக்கிற ஒரு ஹதீஸு. தபரானியுடைய கபீர் என்கிற நூல்லையும் தபரானியுடைய அவுசத் என்கிற நூல்லையும் இந்த ஹதீஸ் இருக்கிறது, ரசூலுல்லாஹ் சொன்னதாக இருக்கிறது. என்ன ஹதீஸ் இருக்குன்னு கேட்டால், குல்லு பனி ஆதமுடைய மக்கள் அத்தனை பேரும் எல்காஹுல்லாஹு யௌமல் கியாமத்தி பிதம்பின் அது அதுனபஹு, அல்லாவை சந்திக்கும் போது ஏதாச்சும் ஒரு பாவம் செஞ்சு தான் சந்திப்பாங்க. எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் பாவமே செய்யாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது, ஒரு பாவம் செஞ்சவராகத்தான் சந்திப்பார்கள். அதிபு அலை இன்ஷா அல்லாஹ் நாடினால் அவரை தண்டிப்பான், அவ இரஹமு அல்லது கருணையில் மன்னிச்சு விட்டுருவான். ஆனால் பாவம் செய்யாத ஒரு பரிசுத்தமானாக எந்த மனிதரும் அல்லாவை நெருங்க முடியாது, கியாமத்து நாளில் சந்திக்க முடியாது. இல்லா யஹ்யா இப்னு ஜக்கரியா, யஹ்யா இப்னு ஜக்கரியாவுடைய மகன் யஹ்யாவை தவிரங்கிறாங்க ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு ஹதீஸு. உலகத்தில் உள்ள அப்போ ரசூலுல்லாஹ் உள்பட இதில் யஹ்யாவை தவிரங்கிறாங்கல்ல, யஹ்யாவை தவிரன்னு சொன்னால் இப்ராஹிம் நபியிலேருந்து இஸ்மாயில் நபியிலேருந்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்பட எல்லாருமே ஒரு பாவத்தோடு தான் அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள். இது என்ன மாதிரி பாவம்னு வழங்குதா, அதை பெண்களை ஒரு மாதிரியாக பார்க்குற பாவத்தான் சொல்கிறார். அதான் அவருக்கு சிறப்பாக இருக்குது. யஹ்யாவுக்கு யஹ்யாவை தவிரன்னா அவருக்கு அந்த சப்ஜெக்ட் அவருக்கு இல்லாததுனால அவருக்கு அந்த குற்றம் வரவே வராது. அந்த ஆண்மைன்ற ஒன்று இல்லாமல் இருந்துச்சுன்னு வைங்க, அவர் வந்து என்ன பொம்பளை பார்க்க மாட்டார்ல, அந்த ஆண்மைன்னு நாட்டம் இருந்தால் தானே ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்படுவார். அந்த 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 தன்மையெல்லாம் நீக்கிட்டான்னு சொன்னால் பார்க்க மாட்டார்ல. அப்போ எல்லா நபிகளும் பாவத்தோடு சந்திப்பாங்கங்கிறது, எல்லா மனிதர்களும் பாவத்தோடு சந்திப்பாங்கிறது எந்த பாவத்தை சொல்லுது இது, அதாவது இந்த பெண்களை வந்து பார்க்குற பாவத்தை எல்லாம் தானே செய்கிறான். எந்த ஒரு யாராக இருந்தாலும் ஒரு பார்த்தா ஒரு பெண்கள் ஈர்க்கப்படுற ஒரு தன்மை எல்லாத்தையும் இருக்காது, ஒரு சின்ன அளவில் ஒரு பாவம் தானே. அந்த மாதிரி உள்ள விஷயத்தை சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இல்லா யஹ்யா இப்னு ஜக்கரியாவின் மகன் யஹ்யாவை தவிர. ஏன்னு கேட்டால் ஃபைன்னஹுக்கான சய்யிதன் ஹசூரன், அவர் தலைவராகவும் இருந்தார் ஹசூராகவும் இருந்தார். அது யஹ்யாவை எதில் நீக்கிறாங்கன்னா இந்த வகை பாவம் தான். அவர் ஹசூராக இருந்ததுனால, அது ஆண்மையற்றவராக இருந்ததுனால அவர் மட்டும்தான் அல்லாட்ட வரும்போது நீ அந்த பொம்பளையை பார்த்தியான்னு கேட்டால் அவர் பார்க்கவே மாட்டார். அந்த சப்ஜெக்ட் அவருக்கு இல்லை. வேறு எந்த நபிட்ட கேட்டாலும் யாரை கேட்டாலும் அதை தப்ப முடியாதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ் சொன்னான்னு ஹதீஸில் அப்படி வருது. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த ரசூலுல்லாஹ்வுடைய அவங்க தகுதிக்கே இல்லாத ஒரு வார்த்தை தான் அது வருது. இது ஹதீஸில் இருக்குது, அந்த பொய்யான ஹதீஸில் இருக்குது. அஹ்வன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா கதாத்தின் மினல் அர்லி, பூமியிலேருந்து ஒரு சின்ன ஒரு துரும்பு எடுக்கிறாங்க. துரும்பு எடுத்துட்டு ஃபஹதா அதை கையில் எடுத்து காட்டி யஹ்யாவுக்கு இப்படி தான் இருக்குங்கிறாங்க. அதாவது அது துரும்பு எடுத்து காட்டி அவருடைய அந்த ஆணுறுப்பை சொல்கிற மாதிரி அர்த்தத்தில் வந்து யஹ்யாவுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும்னு ரசூலுல்லாஹ், இதெல்லாம் ரசூலுல்லாஹ் பேசுவாங்களா அப்படி எழுதி வச்சுக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஸக்கருஹு மிஸ்லு ஹாதிஹில் கதான், அவங்களுடைய ஆண் உறுப்பு என்பது இந்த துரும்பு மாதிரி தான் இருக்கும், அதாவது ஒரு ஸ்டடியாக உறுதியாக இருக்காது, அல்ல சின்னதாக இருக்கும்னு ஏதோ ஒரு கணக்கில் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்போ ஹசூருக்கு அர்த்தம் வழங்குதா? இப்போ ஹசூரை தானே சொல்கிறாங்க. அவருக்கு என்ன இந்த ஹசூருக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், அவருக்கு இந்த ஆண் தன்மையே கிடையாது, ஆண் தன்மை கிடையாது நாங்களாக சொல்கிறோம், ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க.
அப்படின்னு இந்த ஒரு ஹதீஸை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, அதுக்கு சப்போர்ட், அந்த அவங்க செஞ்ச அர்த்தத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக கொண்டு வர்றாங்க. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அறிவிப்பாளர் சம்பந்தமாகவும் சில விஷயங்கள் இருக்குது. அதை பார்த்துட்டு கருத்தடிப்படையில் நம்ம நிறைய மறுப்பு சொல்லலாம். இது வந்து அவதூறாக இட்டுக்கட்டப்பட்ட செய்திங்கிறதுக்கு வந்து எத்தனை வசனங்களுக்கு மாற்றமாக இது இருக்குது அப்படிங்கிறத ரெண்டாவது சொல்கிறோம். போது இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இது அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் ஹஜ்ஜாஜ் இப்னு சுலைமான் என்பவர் வழியாக இது அறிவிக்கப்படுகிறது. இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு சுலைமானுடைய வேலை என்னென்னு கேட்டால் இவனு சொல்கிறாங்க ஃபி ஹதீஸி மனாக்கீர், இவர் இது முன்கர் நிராகரிக்கிற ஹதீஸையாக நிறைய அறிவிப்பார். பார்க்கும்போது இது ஹதீஸாக இருக்காதுன்னு தெரிகிற மாதிரி ஹதீஸாக இருக்கும். அந்த மாதிரி ஹதீஸை அறிவித்தவர் இவர். இது ஒன்று மட்டும் இல்லை, இவர் அறிவிக்கிற பல விஷயங்கள் இப்படி இருக்கும். இப்படியுமா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீல்ல, அந்த மாதிரி ஹதீஸ் இவருடைய ஹதீஸுகளில் இருக்கிறது. அபூ ஸுரா சொல்கிறாங்க முன்கருள் ஹதீஸ், இவருடைய ஹதீஸ் வந்து முன்கர் நிராகரிக்கப்படுற ஹதீஸாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அதாவது குர்ஆனுக்கு மாற்றம், ஆதாரப்பூர்வமான செய்திக்கு மாற்றமாக சொல்கிறது தான் முன்கருப்பாங்க. முன்கர் நிராகரிக்கப்படுறன்னு எதை சொல்லுவாங்கன்னு கேட்டால், குர்ஆனுக்கு மாற்றமாக சொன்னார்ன்றா அது நிராகரிக்கப்படுறவர். அது வலுவான செய்திக்கு மாற்றமாக சொன்னால் அவரை முன்கரும்பாங்க. அதே மாதிரி வந்து இவர் வந்து லைஸ் என்பவர் வழியாக நிறைய இந்த மாதிரி நிராகரிக்கிற ஹதீஸில் அறிவித்திருக்கிறார் என்று இப்னு அதிங்கிறவர் எழுதுகிறார். லைஸ்ன்னு ஒரு ஆள் வழியாக அவர் அறிவிப்பார். அந்த செய்தி போனால் ஒரு போக்காக தான் இருக்கும். இந்த ஹதீஸும் லைஸிட்டு தான் அறிவிக்கிறார். எந்த ஹதீஸை பேசிக்கிட்டு இருக்கிறோமோ இந்த ஹதீஸு லைஸ் என்பவர் வழியாகத்தான் அறிவிக்கிறார். இவர் யார்கிட்ட கேட்குறாருன்னா லைஸிட்ட கேட்டான்னு வருது. லைஸ் பேரை சொல்லிட்டாலே முடிஞ்சிடனே கட்பாக இட்டு கட்டியிருப்பார் இவர். லைஸ் பேரை பயன்படுத்தி நிறைய முன்கரான ஹதீஸ்கள் அறிவித்தார்னு வர்றதுனால இது வந்து இந்த விஷயத்தில் வந்து சரியில்லை, ஹதீஸ் சனதில் சரியில்லை. அதே நேரத்தில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், எல்லா நபிமார்களையும் ஒழுக்கமற்றவர்களாக இது சொல்லுதா இல்லையா? அதாவது பெண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேறு பாவங்கள் செஞ்சாங்கன்னா எல்லாம் செஞ்சுருப்பாங்க. ரசூலுல்லாஹ் கோவப்பட்டுருக்குறாங்க, ஒரு அதெல்லாம் பாவம் தான். நல்லாட்ட ஒரு குருடர் வரும்போது கோவப்பட்டு அந்த மாதிரி தப்புகள் செய்வாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய இறை தூதர்கள் வந்து எந்த நபியாக இருந்தாலும் இதில் வந்து தப்பிச்சதே கிடையாதுங்கிற அளவுக்கு சொல்லும் பொழுது, அது யஹ்யா ஒரு ஆள் தான் தப்பிச்சாள்னு சொல்லும் பொழுது மற்ற நபிமார்களை ஒரு மட்டப்படுத்துகிற மாதிரி இந்த ஹதீஸ் இருக்குது. அதுவும் என்ன செய்கிறாங்கன்னா, அறிஞர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், அறிஞர்கள்னால் சஹாபாக்கள், தாபியன்கள், அந்த அறிஞர்கள், அதாவது ஆரம்ப காலத்து அறிஞர் இருக்காங்கல்ல, அவங்கள எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்னு மசூது, இப்னு அப்பாஸு, இவங்க ரெண்டு பேரும் சஹாபிகள். முஜாஹிது இவர்லாம் தாபி. முஜாஹிது, இக்ரிமா, சயீத் இப்னு ஜுபைர், அபு ஷஹதா, அத்தியத்துல் ஊஃபி, இவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லது லா யத்தின் நிசா, பெண்களோடு உறவு கொள்ளாத ஒருவர் அப்படின்ட்டு அவங்க விளக்கம் சொல்கிறாங்க. அதே மாதிரி அபுல் ஆலியா, ரபீபுன் அனஸ், இந்த ரெண்டு பேரும் சொல்கிறாங்க உள்ளது லா யூலதுலஹு, யாருக்கு புள்ள பிறக்காதோ அவர், அட மலடர்னு வச்சுக்கிடலாம், ஆண்மையற்றோன்னு வச்சுக்கிடலாம், அவர் மலட்டுத்தன்மை உள்ளவர் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து வந்து லஹாக்குங்கிறவர் சொல்கிறாரு ஹூவல்லதி லா வலதலஹு லா மா அலஹு, யாருக்கு வந்து இந்திரியம் வெளிப்படவே செய்யாதோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் ஹசூர் அப்படின்னு சொல்லி, இந்த ஹசூருக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி அவர் சொன்னார், இவர் சொன்னார்னு தஃப்சீரில் கொண்டாந்து போடுறாங்க. இந்த ஹதீஸையும் போடுறாங்க. இந்த ஹதீஸையும் போட்டுட்டு அறிஞர்களும் இப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. எல்லா அறிஞர் என்ன செய்கிறாங்கன்னா, யஹ்யா நபி வந்து ஒரு ஆண்மை இல்லாதவராக இருந்தார். ஆண்மைன்னா அந்த இந்திரியம் வெளிப்படாதவராக இருந்தாருங்கிற அளவுக்கு அந்த மாதிரி இருந்தாருங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்னு கசீரில் ஒரு சனதோடு உள்ள ஒரு செய்தியை ஒன்று போடுவாங்க. அது என்ன, இப்னு அப்பாஸ் சொன்னதாக உள்ள செய்தி, ரசூலுல்லாஹ் சொன்னதாக இல்லை, இப்னு அப்பாஸ் சொன்னதாக வருகிறது. அல்லது லா என்சிலுல் மா, அதாவது யாருக்கு விந்து வெளிப்படாதோ அப்படிப்பட்டவர் தான் ஹசூரு. ஹசூருக்கு அர்த்தம் என்னன்னு இப்னு அப்பாஸ் சொல்கிறார். ஹசூருங்கிற வார்த்தையை சொன்னாலும் என்ன அர்த்தம்னு கேட்டால், ஆண்மையே இல்லாதவர், அதான் அர்த்தம்னு இப்னு அப்பாஸ் சொன்னதாக ஒரு ஹதீஸு இப்னு அபி ஹாத்தம்ங்கிற நூலில் இருக்கிறது. ஆனால் இது அறிவிக்கிறவர் காபூஸ் என்கிற ஒரு ஆள் அறிவிக்கிறாரு. இந்த காபூஸை பற்றி அஹ்மது இப்னு ஹம்பல் சொல்லும்போது லைசபி தாக்க, இவர் கணக்கில் எடுத்துக்கிற கூடாத ஒரு ஆள் அப்படிங்கிறாங்க. யஹ்யா இப்னு மாயின் சொல்கிறாங்க லைஃபுல் ஹதீஸ், இவருடைய ஹதீஸ் வந்து பலவீனமானது அப்படிங்கிறாங்க. அபு ஹாத்தம் சொல்கிறாரு வலா யுஹ்தஜ் பிஹி, இவர் ஒரு ஆதாரமாக, இவர் சொல்ல ஒரு செய்தி எடுத்து ஆதாரமாக பேசிடக்கூடாது. நசை சொல்கிறாரு லைசபில் கவி, இவர் பலவான ஆள் கிடையாது, லைஃபுன் பலவீனமான ஒரு ஆள். அதுக்கப்புறம் வந்து இப்னு சாது சொல்கிறாரு ஃபீஹில் ஓஃபன், இவர்கிட்ட பலவீனம் இருக்கிறது, வலா யுஹ்தஜ் பிஹி, இவர் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளவே கூடாது. சாஜிங்கிறவர் சொல்கிறாரு லைசபி சபத்தின், இவர் உறுதியான ஒரு ஆள் கிடையாது. யு கத்திம் அலியன் அலா உஸ்மான், அலி வந்து உஸ்மானை விட மேலானவர்ன்று அவர் அலிக்கு ரொம்ப முட்டு கொடுக்குறவராக இருந்தார் என்று ஒன்று சேர்த்துட்டாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இப்னு அபி லைலான்னு ஒரு நீதிபதி காலி இருந்தார். அவர்கிட்ட ஒரு வழக்கு வரும்போது இவரை சாட்சியாக வர்றார். யார்? நான் காபூசங்கிற ஆள்.
சாட்சியாக வரும்போது பார்த்தா இவர் பொய் சாட்சி சொல்கிறார். அது கண்டுபிடிச்சிட்டார் நீதிபதி. கண்டுபிடிச்சிட்டு பொய் சாட்சி சொன்னது அடி கொடுக்க சொன்னார். பொய் சாட்சி சொன்னதுக்காக அடி வாங்கின ஆள் யார்? இந்த காபூஸுங்கிறாள். அவர் பொய் சாட்சி சொல்கிறாள், பொய்யை ஹதீஸ் சொல்ல மாட்டாரா? சாட்சி பொய், ஒரு 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அது வழியே வந்து பொய்யாக சாட்சி சொல்கிறாரு. அவர் சொல்கிற பொய் எப்படி உண்மையாச்சுன்னு தெரியலை, ஆனால் தெரிஞ்சிருக்கிறாங்க. இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ஆனால் பொய் சாட்சி சொன்னது தெரிஞ்ச பிறகு என்ன செஞ்சார்னா, அந்த இப்னு அபீ லைலாங்கிற ஒரு நீதிபதி வந்து அவருக்கு வந்து அடி கொடுங்க, பொய் சாட்சி சொல்லிட்டாரு அப்படின்னு இருக்கிறாங்க. அப்போ பொய்யாக சாட்சி சொன்னவர் இந்த மாதிரி தகுதியில் உள்ள ஒரு ஆள் தான் இதை வந்து அறிவிக்கிறார். அதே மாதிரி வந்து தாரகுத்னியும் இவர் வந்து பலவீனமானன்னு சொல்கிறார். இப்னு ஹிப்பான் சொல்கிறாரு, கான ரதியல் ஹிஃப்லி, இவர் நினைவாற்றலில் படு மோசமான ஆள். என்ஃபரித நபி விமால அசலகு, அடிப்படை இல்லாத விஷயங்களெல்லாம் அவர் வாப்பா பேரை பயன்படுத்தி அறிவிப்பார். அதே மாதிரி எல்லாம் அவர் மேலே ஒரு குறை இருக்குங்கிற இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஆட்கள் தான் என்ன செய்கிறாங்கன்னா, இப்னு அப்பாஸ் சொன்னதாக உள்ள, இது கூட ரசூலுல்லாஹ் சொன்னதில்லை, இப்னு அப்பாஸ் தான் அந்த ஹஸ்ருக்கு அர்த்தம் செய்கிறார். அந்த இப்னு அப்பாஸ் சொன்னதாக ஆத்தன்டிக்காக இருக்குன்னா இல்லை, இது முதல் சொன்னது ரசூலுல்லாஹ் பேரை பயன்படுத்தி. இந்த செய்தி வந்து ரசூலுல்லாஹ் சொன்னது கிடையாது. ஹசூருக்கு அர்த்தம் சொல்கிறது யார்? இப்னு அப்பாஸ். இப்னு அப்பாஸ் இந்த அர்த்தத்தை சொல்கிறார். அப்படி சொன்னாரான்னு கேட்டால் கிடையாது. அவர் சொன்னதாக சொல்கிற செய்தியே தப்பு. இப்னு அப்பாஸ் அந்த அர்த்தத்தை சொல்லலைங்கிறாங்க. மீதி உள்ளதெல்லாம் அந்த தஃப்சீரில் வந்து அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு போடுறாங்களே, அதுக்கு சனதெல்லாம் காட்டலை. முஜாஹிது சொன்னார், இப்னு மசூத் சொன்னார், மொட்டையாக சொல்கிறாங்களே தவிர சனதோட செய்தி அது கிடையாது. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இது நபிக்கு வந்து அது ஒரு விஷயங்கள். அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், இதில் ஒரு விஷயத்தை இதுக்கு சில அறிஞர்கள் மறுப்பெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக அந்த ஷவுகானி அவர்கள் என்ன செய்வார்னா, ஃபத்துல் கதீர் அவர் தஃப்சீரில் இருக்கிறார். அவருடைய தஃப்சீரில் கொஞ்சம் லாஜிக்காக கரெக்டாக சிந்தித்து எழுதக்கூடிய ஒரு அறிஞர். அவர் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தஃப்சீர் எழுதின ஒரு ஆளில் முக்கியமான ஆள் ஷவுகானி. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இது வந்து ஜக்கரியா நபிக்கு வந்து பாராட்டு விதமாகத்தான் அல்ல அதை சொல்கிறான். ஒரு பிள்ளையை கொடுக்கும்போது தலைவரான புள்ள, நபியான புள்ளைன்னு சொல்லும் பொழுது பெட்டையான புள்ளைன்னு யாராவது சொல்லுவாங்களா? அவருக்கு ஒரு அந்தஸ்து, அவரை புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்தில் நற்செய்திங்கிறது என்ன? கண்ணு தெரியாத பிள்ளை உனக்கு பிறக்கும்னா நற்செய்தியா? நல்ல பார்வையுள்ள பிறக்கும்னு சொன்னால் நற்செய்தின்னு சொல்லலாம். ஒரு குறைபாடை ஊனத்தை சொல்லி அவனுக்கு நற்செய்தி சொல்கிறான்னு சொன்னால் அவர் மனம் நொந்து போயிடுவார் அவர். அப்போ அவருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, ஈசா யஹ்யாவே நீ கேட்டாய், ஜக்கரியாவை நீ கேட்டாய், நான் உனக்கு நற்செய்தி சொல்கிறேன். என்ன நற்செய்தி சொல்கிறேன்? அவர் வந்து கலிமத்துல்லாவை மெய்ப்படுத்துவார். இது நற்செய்தி, பாராட்டக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் வந்து அவர் செய்யீதாக இருப்பார், தலைவராக இருப்பார், அதுவும் பாராட்டுற விஷயம். நபியாக இருப்பார், அதுவும் பாராட்டுற விஷயம். அதோட பேடியாக இருப்பார், ஹசுன்னா தான் அர்த்தம். ஆண்மையற்றவனா பேடி. உன் பிள்ளை பேடியாக இருக்கும், பேடியாக இருக்கும்டா நற்செய்தி சொல்லணும். நீங்கள் சொல்ல நான் சொல்லுவோன்னா, நற்செய்தி சொல்கிறதா இருந்தால் நல்ல தரமான விஷயத்தை தான் நற்செய்திம்பாங்களே தவிர ஒரு மனிதனுடைய ஊனத்தையும் குறைபாட்டையும் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, நற்செய்தின்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ ஷவுகானி கேட்குறாரு, இது புகழ்ந்து அல்லாஹ் சொல்கிறான். இது வந்து அவருக்கு ஈசா ஜக்கரியா நபிக்கு வந்து இந்த பிள்ளையை கொடுத்ததை வந்து எப்படிப்பட்ட பிள்ளை, சிறந்த ஒரு பிள்ளை உனக்கு தந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக சொல்லும் பொழுது இது எப்படி வந்து இது அவருக்கு தகுதியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அது போக அவர் என்ன கேட்குறாருன்னா, ஒருத்தருக்கு அல்லாஹ் வந்து ஆண்மையே கொடுக்கலை, அவர் பெண்கள் நாட்டம் இல்லாமல் இருந்துட்டார். அது பெரிய பாராட்டுக்குரியதா? எல்லாரும் இப்படி தானே இருப்பான். இது நபியாருக்கு தேவையில்லையே. ஒருவன் அந்த மாதிரி எல்லாம் படைச்சுட்டான்னு சொன்னால், கண்ணே தெரியாமல் படைச்சிட்டான்னா, நான் எந்த பெண்ணையும் பார்த்ததில்லைன்னு எவனா சொன்னால் என்ன அர்த்தம்? நான் பார்க்க இயலாதற உனக்கு. கண்ணு உனக்கு தெரியாது. கண்ணு தெரியாத ஒருத்தன் யாரையும் பார்க்கலன்னு அது பெருமையா? இருந்து பார்க்காம இருந்தால் தான் பெருமை. கண்ணு இருக்கணும், இருந்து கொண்டு அதை கண்ட்ரோல் பண்ணி நான் தப்பானது பார்க்க மாட்டேன்னு அது அவனுடைய பெருமைன்னு சொல்லலாம். பிறவிலே கண்ணு குருடாக இருக்கிற ஒருத்தன் வந்துக்கிட்டு ஊமையாக இருக்கிறவன் பொய்யே பேசுனதில்லை இவர் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கு? ஒரு ஆள் சரியான ஊமை, அவன் என்ன செய்யணும், இவர் பொய்யை பேசுனதில்லை, இப்படிதான் பேசுவார், உண்மையும் பேச மாட்டார். அவர் ஊமையாக இருந்தால் உண்மையும் பேச மாட்டார், பொய்யும் பேச மாட்டார். அப்போ ஒரு விஷயத்துக்கு இவர் வந்து ஆண்மையற்றவராக இருந்தார்னு சொன்னால் இது ஒரு கட்டுப்பாடு உள்ளவர், இது ஒரு உயர்ந்த தரத்தில் உள்ளதுன்னு பேச இயலாது. இது எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. ஆண்மை இல்லாமல் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களால் அந்த ஆண்மை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் நாட்டம் இல்லாமல் தான் இருப்பார்கள். அப்படிங்கிறதுனால இந்த விஷயம் வந்து இது தப்பு, இந்த மாதிரி விளக்கம் கொடுக்குறது வந்து தப்புன்னு அவரும் கூட மறுக்கிறார். அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, குறைந்த ஆளுக்கு தான் இந்த ஹசூர்னா என்னென்னு கேட்டால், அந்த ஆசையெல்லாம் இருக்கு, கல்யாணம் பண்ணாத ஒரு ஆள், கல்யாணமே பண்ணாது, ஆசை இருந்து கல்யாணம் பண்ணாமல் இருந்தாராம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ராசி ஃபஹ்ருதீன் ராசின்னு ஒரு தஃப்சீர் கபீர் பெரிய தஃப்சீர்பாங்க, அதனுடைய ஆசிரியர் பேர் ராசி, ஃபஹ்ருதீன் ராசி. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இஹ்தஜ் அஸ்ஹாபுனா பி ஹாதிஹில் ஆயத்தி, இந்த வசனத்தை வைத்து நம்முடைய ஷாஃபி மதுஹபுடைய அறிஞர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள், அல்ல அன்ன தர்க்கன் நிக்காஹி அஃதல், திருமணத்தை விடுவது தான் சிறந்தது. ஏன்னா திருமணம் இல்லாத ஒரு ஆளை வந்து பாராட்டி எல்லாம் சொல்கிறான்ல, ஹசூருக்கு அர்த்தம் அப்படி செஞ்சுட்டு
ஹசூர்னா கல்யாணம் ஆகாதவர். ஈசா அவர் யஹ்யா நபி கல்யாணம் பண்ண மாட்டார். அப்போ கல்யாணம் பண்ண உனக்கு சக்தி இருந்தாலும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது தான் சிறந்தது என்று இந்த வசனத்தை வைத்து ஷாஃபி மதுஹப் அறிஞர்கள் முடிவெடுக்கிறாங்களாம். கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது சிறப்பு, கல்யாணம் பண்ண அனுமதி தானே தவிர கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது தான் சிறப்பு என்று ஷாஃபியாக்கள் முடிவெடுத்ததாக ஷாஃபியை சேர்ந்த ஃபஹ்ருதீன் ராசிங்கிறவர் தன்னுடைய தஃப்சீல் என்ன செய்கிறாரு, இஹ்தஜ் அஸ்ஹாபுனா பி ஹாதிஹில் ஆயா, இந்த ஆயத்தை வைத்து நம்முடைய அஸ்ஹாபுன்னா நம்ம சக அறிஞர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அன்ன தர்க்கன் நிக்காஹ் அஃலல், நிக்காஹ் விடுவது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுக்கிறாராம். ஆனால் நான் ஏற்றுக்கிற மாட்டேன், ஏன்னா இதில் அந்த கருத்து இதில் வராது அப்படின்னு மறுத்துடுறார். ஆனால் ஷாஃபியாக்கள் இப்படி சொன்னாங்கிற தகவலை பதிவு செய்கிறார். இது ஒரு விஷயமாச்சா. இதுக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், முதல்ல அவருக்கு அதாவது ஆண்மை இல்லைன்னா அதாவது பொண்டாட்டி பிள்ளை ரெண்டு இல்லைன்னு ஆயிரும். ஆண்மை இல்லைன்னு சொல்லிக்கூட என்ன அடங்கிறது, ஆண்மை இல்லைன்னா கல்யாணம் பண்ண மாட்டார், கல்யாணம் பண்ணாட்டி பிள்ளையும் இருக்காது. அப்போ யாருக்கு ஆண்மை இல்லைன்ற ஒரு குறைபாடு வந்து விட்டதோ அவருக்கு குழந்தைகளும் இருக்காது, மனைவி இருக்க மாட்டார்கள். இதான அடிப்படையான விஷயம். அப்படி அர்த்தம் செய்யலாமான்னு கேட்டால், இவரை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னு கேட்டால், இவர் குழந்தை இருந்துச்சு மனைவி இருந்தாங்கன்னு விளங்கக்கூடிய வகையில் நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இந்த ஹசூருங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு அப்படிங்க அந்த அர்த்தத்தில் கட்டுப்பாடாக இருக்கிறவருங்கிற அர்த்தமும் கொடுக்கலாம். அது கண்ணியமாக போயிடும். அவர் கொஞ்சம் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக கட்டுப்பாடாக இருப்பார்னு சொன்னால் அது பெருமை. அதை விட்டுட்டு அவருக்கு ஆண்மை இல்லைன்னு சொன்னால் சிறுமை. அது ஒரு ஊனம், அது குறைபாடு. அப்போ என்ன அர்த்தம் செய்கிறதுன்னு கேட்டால், இவர் துவா செஞ்சார்ல ஜக்கரியா நபி, தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு. அப்போ என்ன அவர் சொல்லுவார்னு கேட்டால், எரிசுனி, எனக்கு ஒரு குழந்தையை கொடு, அது எனக்கு வாரிசாக வரணும். வாரிசாக எனக்கு மட்டும் இல்லை, ஒரு எரிசு முன்னால் யாக்கூபுடைய வழித்தோன்றலுக்கு வாரிசாக இருக்கணும் அப்படிங்கிறார். அந்த யாக்கூப் நபி யாருன்னா முந்தி போன தவிர இவங்க மூதாதையர் அங்கே தான் வருவார். யாக்கூப் நபின்னா இப்ராஹிம் நபியுடைய பேரன். யாக்கூப் நபின்னா யாருன்னு கேட்டால் இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்ஹாக்கு, இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூப். இவங்க அதுக்கெல்லாம் பின்னாடி வரக்கூடிய ஆளுக்கு. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, யாக்கூபுடைய சந்ததி, யாக்கூப்னா இஸ்ராயலுங்கிறாங்கல்ல, அந்த இனத்துக்கு பேரை யாக்கூப் வச்சு தான் வருது. அதனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவர் ஜக்கரியா கேட்குறாரு, யாக்கூப் நபியுடைய சந்ததி வழங்கணும், அதுக்காண்டி பிள்ளைய கூடன்னு கேட்குறாரு. அதாவது எனக்கும் ஒரு வாரிசு கூட, யாக்கூப் நபியுடைய சந்ததி முடிஞ்சிடக்கூடாது, விளங்கணும். எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னால் யாக்கூப் நபியுடைய சந்ததி இல்லாமல் போயிடும். அப்போ யாக்கூப் நபியுடைய சந்ததி, அவர் சந்ததியே கிடையாது, அது 100 தலைமுறை வரணும். அதுக்கு அவருக்கும் இவருக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, யாக்கூப் நபிக்கும் இவருக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா தாத்தான்னு போய் அவ்வளோ தலைமுறை வரும் இடையில. அப்படி இருந்தும் கூட அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், எனக்கு தரக்கூடிய பிள்ளை யாக்கூப் நபியுடைய வாரிசாக வரும் அப்படிங்கிறார். அதான் யாக்கூப் நபியுடைய சந்ததிகள் முடிவுறாமல் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, சங்கிலியாக வர்றாங்கங்கிறார். அதுக்கு தான் பிள்ளையை கேட்குறார், இறைவா எனக்கு ஒரு பிள்ளையை கொடு, இந்த யஹ்யா எனக்கும் வாரிசாக வருவார், யாக்கூப் நபிக்கும் வாரிசாக வருவார் அப்படின்னு சொன்னால் நேரடி வாரிசுங்கிற அர்த்தம் இல்லை, அந்த சங்கிலி தொடராக வருவாருங்கிறார். அப்போ யாக்கூப் பேரோட யஹ்யாவோட அது முடிஞ்சு போச்சுன்னா இல்லாமல் போயிருமே. அவர் கேட்டது என்னென்னு கேட்டால், எங்களுடைய பேர் நிலைக்கணும், அதாவது எங்களுக்கு பெத்த பிள்ளையாக வர்றது மட்டும் அவர் கேட்கல, அவர் தலைமுறையாக எங்களுக்கு தொடர்ச்சி இருக்கணுங்கிறது தான் கேட்குறாரு. அதனால அவருடைய துவாவில் 19:6 அந்த துவா இருக்குது. 19வது சூறாவில் 6வது வசனத்தில் கேட்கும்போது எனக்கு வாரிசாக குழந்தையை தாண்டு கேட்டால் அதுக்கு அர்த்தம் வேறு. அவர் எனக்கு 2 சொல்கிறாரு, எல்லாம் எனக்கு பிள்ளையை கொடு, அவர் எனக்கும் வாரிசாக இருப்பார், யாக்கூபுக்கும் வாரிசாக இருப்பார். யாக்கூபுங்கிறது பல தலைமுறைக்கு முந்தின ஒரு ஆள், அவருடைய தலைமுறையில் வரணும், வாரிசாக இருக்கணும்னு அவர் கேட்குறாருன்னு கேட்டால், நம்முடைய சந்ததி அருந்து போயிடக்கூடாதுங்கிறது அந்த பிள்ளையை கேட்டார். அப்போ இவருக்கே பிள்ளை கொடுக்காமல் முடித்தாலும் ஒன்று தான், யஹ்யாவுக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னாலும் ஒன்று தான். யஹ்யாவுக்கு பிள்ளை இவர் யஹ்யாவுக்கு கொடுத்துவிட்டு யஹ்யாவோட அதை புனிஷ் பண்ணிட்டாங்கன்னு என்ன வருங்க, அவருக்கு பிள்ளை இருக்காதுல்ல, யஹ்யாவுடைய மகன் இருக்க மாட்டார், யஹ்யாவுடைய மகள் இருக்க மாட்டாங்க, யஹ்யாவுக்கு சந்ததி இருக்காது. ஆகவே யாக்கூப் நபியுடைய அந்த இது நின்று போயிடும். அப்போ இவரை கொண்டு நிற்கிறதுக்கு பதிலாக மகனை கொண்டு நிற்கும். அவர் கேட்டது அதான் கேட்டார், இந்த அருந்து போகக்கூடாத ஒரு சங்கிலி தொடர் தான் அவர் கேட்டார். பிள்ளையை மட்டும் கேட்கல, எனக்கும் வாரிசாக இருக்கணும், யாக்கூப் நபியுடைய சந்ததிக்கும் தொடர்ச்சி இருக்கணுங்கிறார். அப்போ யாக்கூப் நபியுடைய சந்ததிக்கு தொடர்ச்சி இருக்கணும்னு சொன்னால் இவருக்கு பிள்ளை கொடுத்தா மட்டும் பத்தாது, இவருடைய பிள்ளைக்கும் பிள்ளையை கொடுக்கணும், ஜக்கரியாவுக்கும் பிள்ளையை கொடுக்கணும், யஹ்யாவுக்கும் பிள்ளையை கொடுக்கணும். அப்போ தான் தொடர்ச்சி இருக்கும். ஜக்கரியாவுக்கு பிள்ளையை கொடுத்துப்பட்டு யஹ்யாவுக்கு பிள்ளை இல்லைன்னு ஆக்கிட்டோம்னு சொன்னால் இங்கே கட் பண்ணுறப்பட்டு அங்கே கட் ஆகி போயிடும். இவருக்கு இல்லைன்னா இவர் இதோட முடிஞ்சு போச்சு, அவருக்கு இல்லைன்னா அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் யாக்கூப் நபியுடைய வழித்தோன்றல் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு வருமே. அப்படி தானே கேட்டார். அவருடைய துவாவை எல்லாம் ஏற்றுக்கிட்டு தானே பிள்ளையை கொடுக்குறான். அந்த பிள்ளையை கேட்டது எதுக்காக தான் கொடுத்தாரு, சந்ததி பெருக்க வேணும்னு தான் கேட்குறாரு. அவர் பிள்ளையை கேட்டது எங்களுடைய தலைமுறை நீடிக்கணும், தலைமுறையாக நாங்கள் எங்களுடைய பரம்பரை நீடிக்கணும் என்பதற்கு தான் அவர் துவா செய்கிறார். இப்படி இறைவா எனக்கு ஒரு பிள்ளையை கொடு, அவர் எனக்கும் வாரிசாக வருவார்,
யாக்கூப் நபிக்கும் வாரிசா, யாக்கூப் நபி குடும்பத்தாருக்கும் வாரிசா வருவார் அப்படின்னு சொல்வதன் மூலமாக அது யாக்கூப் நபிக்கு நேரடியாக வாரிசாக மாட்டார்ல. ஒரு மனுஷனுடைய வாரிசு வந்து அவனுக்கு பிறந்தா தானே வாரிசு. ஆனால் யாக்கூப் நபிக்கு வாரிசுன்னு என்ன நடந்தால் தலைமுறை தான் சொல்கிறார். அப்போ யாக்கூப் நபியுடைய தலைமுறை முடியக்கூடாது. எனக்கு பிள்ளை இல்லைன்னு ஆகிட்டா என்னோட யாக்கூப் நபி முடிஞ்சு போச்சு. எனக்கு பிள்ளை இல்லாமல் நீ ஆக்கிட்ட என்று சொன்னால் யாக்கூப் நபியுடைய சந்ததிகளுக்கு ஃபினிஷ் ஆகிடும். எனக்கு பிறகு அதுக்கு பிறகு தொடர்ச்சி இல்லாமல் போயிடும். எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தேன்னு சொன்னால் யாக்கூப் நபி சந்ததி முடியாதுன்னு இவர் கேட்குறாரு. சரி, அந்த வகைக்கு சரி, இவர் பிள்ளையை கொடுத்தாச்சு. அந்த பிள்ளைக்கு பிள்ளை இல்லாமல் ஆக்கிவிட்டா அப்போ அவருக்கு பிள்ளை இருந்திருக்குன்னு விளங்குதா இல்லையா? யஹ்யா நபிக்கு பிள்ளை இருந்தால் ஆண்மை இருந்தால் தானே பிள்ளை இருக்கேன். அவர் குழந்தை இருக்குன்னு இப்போ வந்துருச்சோ அவர் ஆண்மையாக தானே ஆண்மகனாக தானே இருந்திருக்கிறாரு. அப்போ ஆண்மகன் அவர் இருக்க போய் தான் அவருக்கு வாரிசு இருக்கும், அவருக்கு பிள்ளை இருக்குங்கிறது இருக்குது. அந்த துவாவுக்கு அர்த்தம் இருக்குது. அது ஒன்று நினைக்கிறேன். அது மாதிரி வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் 13வது சூறாவில் 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லக்கத் அர்சல்னா ருசுலம் மின் கப்லிக்க, உமக்கு முன்னால் பல தூதர்களை அனுப்பியிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உமக்கு முன்னால் பல தூதர்களை அனுப்பியிருக்கிறோம். ஓ ஜஅல்னா லஹும், அவர்களுக்கெல்லாம் நம்ம ஆக்கி இருந்தோம், அஸ்வாஜன் மனைவிமார்களையும், ஒதுர்ரியத்தன் சந்ததியில் ஆக்கியிருந்தோம். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான், எந்த நபி பிள்ளை இல்லாமல் இருந்தது கிடையாது, எந்த நபியும் பொண்டாட்டி இல்லாமல் இருந்தது கிடையாது. அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான், உலக்கது அரசல்னா ருசுலம் மின் கப்லிக்க, உனக்கு முன்னால் பல தூதர்களை அனுப்பியிருக்கிறோம். அவங்க ஜஅல்னாலஹும், அவர்களுக்கு நம்ம ஆக்கி இருக்கிறோம், அஸ்வாஜன் ஒதுர்ரியத்தன், அஸ்வாஜனா மனைவிகள், துர்ரியத்தனா புள்ள குட்டிகள். அப்போ மனைவிமார்களையும் மக்களையும் நம்ம நினைஞ்சிருக்கிறோம், எல்லா நபிக்கும் ஏற்படுத்தியிருக்கோங்கிறான் உமக்கு முன்னால். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி வந்த எந்த நபி எடுத்தாலும் சரி, அவர் கல்யாணம் பண்ணினார்னு உங்களுக்கு ஆதாரம் கிடைக்காட்டாலும் சரி, அவருக்கு பிள்ளை இருந்துச்சு, எந்த பிள்ளைன்னு உங்களுக்கு தெரியாட்டாலும் சரி, கண்டிப்பாக பிள்ளை இருந்துச்சு நீங்கள் நம்பணும். ஒரு நபியை சொல்கிறோம், ஐயூப் நபிக்கு பிள்ளை இருந்துச்சான்னு கேட்டாங்கன்னா இருக்குது, ஆமாம். எங்களுக்கு தெரியாட்டாலும் பிள்ளை இல்லாமல் ஒரு நபி கிடையாது. எந்த நபியாக இருந்தாலும் அவருக்கு பிள்ளை கொடுக்காமல் இருக்கலைங்கிறான்லாம். அப்போ எந்த நபிக்கும் மனைவி இருந்தாங்க, எந்த நபிக்கும் பிள்ளை இருந்தாங்கன்றது 13:38 வசனம் சொல்லும் பொழுது இவர் மட்டும் இப்படி இல்லைன்னு போவோம். அப்போ ஹசூருக்கு ஏன் வந்து ஆண்மையற்றவன் அர்த்தம் செய்யணும்? அது ஒழுக்கம் உள்ளவருங்கிற அர்த்தத்துக்கு அந்த வார்த்தை இருக்குதுல்ல. அவருடைய தகுதிக்கு தகுந்தவாறும் குர்ஆனுடைய மற்ற வசனங்களுக்கு தகுந்தவாறு தான் அர்த்தம் செய்யணும். அந்த அவருடைய தகுதியும் ஒன்று பார்க்கணும். பொதுவாக இந்த ஆண்மை குறைவு என்பது ஒரு இழிவாகத்தான் மனிதர்கள் பார்க்கப்படும். வேறு எந்த குறைபாட்டையும் மனசை சகிச்சுக்கிடுவான். போட காசு இல்லாதனாண்டா அவனுக்கு கோவம் வராது, போட ஆரோக்கியம் இல்லாதன்னு கோவம் வராது, போட ஆண்மை இல்லைன்னா கோவம் வந்துடும். ஒரு மனிதன் வந்து ஆண்மை இல்லை என்பதைத்தான் பெரிய ஒரு குறையாக எடுத்துக்கொள்வாங்கிற அளவுக்கு உள்ள ஒரு பாக்கியம் அது இந்த ஆண்மை தன்மை. அது ஒரு நபிக்கு இல்லைன்னா அதை வச்சே கிண்டல் பண்ணி போடுவாங்க, தவா பண்ண விட மாட்டாங்க. 9 சொல்லி என்ன செய்வாங்க, அவரை பயன் பண்ண விட மாட்டாங்க. இது ஜக்கரியா நபியுடைய அந்த யஹ்யா நபியுடைய பிரச்சாரமே இல்லாமல் போயிடும். கேலி பண்ணி முடக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட விஷயமாக உலகத்தில் இருக்கும் பொழுது ஒரு நபி நல்லா தேர்ந்தெடுக்கிறான், அவரை வந்து அந்த மாதிரி கொடுத்து இப்படியா செய்வான். அது ஒரு புகழுக்குரிய நேரத்தில் அப்படி சொல்லுவான், உனக்கு நல்ல ஒரு பிள்ளையை தந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆண்மையற்றவராக இருப்பார்னா எப்படி இது சரியாக வரும்னு விளங்காமல் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த வசனம் 13:38 விளங்குறது என்னென்னு கேட்டால், ஓ ஜஅல்னாலஹும் அஸ்வாஜன் துர்ரியத்தன், அவங்களுக்கெல்லாம் நம்ம மனைவிமார்களும் ஏற்படுத்தியிருந்தோம், பிள்ளைகளும் ஏற்படுத்தியிருந்தோம். அப்போ உதாரணமாக ஈசா நபி கல்யாணம் பண்ணலன்னு நம்ம கிறிஸ்துவ மதத்தில் சொல்லுவாங்க. நாம் அதை ஏற்றுக்கிற கூடாது. ஏன்னு கேட்டால் அவங்க கல்யாணம் பண்ணதுக்கு ரெக்கார்டு கிடைக்காட்டான்னு இதில் விளங்குதா இல்லையா? அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் அவருக்கு மனைவி மக்கள் இருந்தார்கள், அவருக்கு மனைவி இருந்தார்கள், அவருக்கு மக்கள் இருந்தார். எங்கெல்லாம் கேட்கக்கூடாது, இருந்தாங்க. யாருக்குமே எல்லாம் இருந்துட்டு கூட எல்லாம் மௌத்தா கூட ஆக்கியிருப்பான். ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுத்து சின்ன பிள்ளையில மௌத்தாக்கலையா? பிள்ளை இல்லாமல் இருந்தால் அது ஒரு குறையாக மக்கள் பார்ப்பாங்க. இருந்து மௌத்தா போனால் பார்க்க மாட்டாங்க. பிள்ளை பிறந்தவன ஒரு 6 மாதம் மௌத்தா போச்சுன்னு வைங்க, அதை ஒரு குறையாக மக்கள் பேச மாட்டாங்க. அப்படி மௌத்தா கூட போயிருக்கலாம். ஈசா நபியோட சந்ததி எங்கே, அதெல்லாம் கேட்க தேவையில்லை. ஆனால் அவர் ஈசா நபியாக இருந்தாலும் சரி, ஐயூப் நபியாக இருந்தாலும் சரி, இவர் யஹ்யா நபியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மனைவி இருந்தாங்க, மக்களும் இருந்தார்கள். இந்த ஒரு வசனத்திலிருந்து விளங்குகிறது. அது ஒன்று. அதே மாதிரி வந்து இப்போ இந்த இவரை பற்றி யஹ்யா நபியை பற்றி அல்லாஹ் சொல்லும் என்ன செய்கிறான்னு கேட்டால், யஹ்யா பிறந்துட்டார். பிறந்த உடனே எல்லாம் நற்செய்தி சொன்ன உடனே நினைஞ்சிட்டாருன்னா அவர் ஒரு 10 மாதத்தில் என்ன செய்வார், பிள்ளையாக வந்துட்டார். வந்தவுடனே என்ன செய்கிறான்னு கேட்டால், யஹ்யாவே ஹுதில் கிதாபி பிகுவா, இந்த வேதத்தை நீ பலமாக பிடித்துக்கொள் அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான்னா வேதத்தை கொடுக்குறான். எழுத்து வடிவில் வேதத்தை அவர் கொடுத்தான்னு கூட சொல்லியிருக்கோம்ல. எழுத்து வடிவில் மூசா நபிக்கு எல்லாம் வேதம் கொடுத்தான். அதே மாதிரி யஹ்யாவுக்கும் கொடுத்தான். இந்த கிதாபை பிடித்துக்கொள். வாத்தை நாகுல் ஹுக்குமா சபியா, அவருக்கு வந்து சின்ன வயசுலேயே அவருக்கு ஞானத்தை வழங்கி இருந்தோம், சின்ன வயசுலேயே ஞானத்தை வழங்கணும்னு அவர் புகழ்ந்து எல்லாம் சொல்கிறான். அதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த தொடர்ச்சியில் ஒரு சலாமுன் அலைஹி யௌம உலித, அவர் பிறந்த நாளிலையும், ஓ யௌம யமூத்து, அவர் மரணிக்கும் நாளிலையும், ஓ யௌம யுபாசு ஹையா,
திரும்ப உயிரோடு எழுப்பப்படும் நாள்லையும் சலாமுன் அலைஹி, அவருக்கு சலாம் இருக்கிறது. சலாம்னாலே ஒரு குறைமற்ற ஒரு விஷயம். சலாம் அலைக்கும்னா உங்களுக்கு மீது சாந்தி உண்டாகட்டும்னு சொன்னால் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் இருங்கன்னு துவா செய்கிறோம். நீங்கள் நாங்கள் செஞ்சால் ஒரு துவாவாக போயிடும். அல்லாஹ் சொன்னான்னு சொன்னால் அப்படி ஆக்கிட்டான்னு அர்த்தம். அல்லாஹ் வந்து உன் மீது சலாம்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்? உனக்கு எந்த ஒரு குறை இல்லைப்பான்னு அர்த்தம். நான் சொல்கிற சலாம்னு சொன்னால் அப்போ குறை இல்லாமல் போட்டு துவா செய்கிறதாயிரும். நீங்கள் எனக்கு சலாம் சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு சலாம் சொல்கிறோம்னு சொன்னால் சாந்தி உண்டாகட்டுமாகண்டா அந்த குறை இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிற பிரார்த்தனை ஆயிரும். எது மனிதர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் ஒருத்தருக்கு பெருமே சலாம்னு சொல்லிட்டான்னா அவருடைய எந்த குறைபாடும் அவருக்கு இல்லை, குறைபாடு இல்லாமல் இருக்க பிறகு தான் சலாமத்து. சலாமத்தாக இருக்கிறாருங்கிற சலாமத்தாக இருக்கிற வார்த்தை நம்மளும் தான் தமிழ் மக்கள் கூட அரபியில் இந்த சலாமத்தை சலாமத்தாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதான் சலாமத்துங்கிறது. அப்போ இவரை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது ஓ சலாமுன் அலைஹி, இவருக்கு சலாம் இருக்கிறது, ஈடேற்றம் இருக்கிறது, எந்த ஒரு குறைபாடிலிருந்தும் பாதுகாப்பு இருக்கிறது. எப்போல்லாம் இருக்கிறது? யௌம உளித, பிறந்த நாளிலையும், யௌம யமூத்து, அவர் மரணிக்கிற நாள்லையும், பிறந்ததுலேருந்து மரணிக்கிற வரைக்கும் அந்த தன்மையில் இருக்கிறார். யௌம யுபோஸ் ஹையா, திரும்ப உயிரோடு எழுப்பப்படுற நாள்லையும் இவருக்கு சலாம் உண்டு நல்லா சொல்வதில் இருந்து இவருக்கு வந்து அந்த ஆண்மை அது குறைபாடு உள்ளது சலாம் யாரும் ஒத்துக்கிற மாட்டாங்க. அதாவது குறைபாடு இருந்துச்சுன்னு சொன்னால் அது சலாமத்தான ஒரு ஆள்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ குறைபாடு உள்ளதுங்கிற அர்த்தம் கிடையாதுன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு ஹசூருக்கு வந்து ஆண்மையற்ற அர்த்தம் செய்யலாமா? அது அந்த வகையில் அது தப்பான ஒரு அர்த்தமாக போயிடுது. அதே மாதிரி என்னென்னு கேட்டால் இன்னொரு வசனத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு குழந்தை இருந்ததாக சொல்வதற்கு ஏற்ற மாதிரி ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம்னு கேட்டால் ஒரு பெரிய நபிமார்கள் லிஸ்ட் அல்லாஹ் வந்து ஒரு வசனத்தில் சொல்கிறான். 6வது சூறாவில் வரிசையாக நபிமார்கள் பேராக வரும். 85 இருந்து 87 வரைக்கும் வரிசையாக ஒவ்வொரு நபியம்மார் பேராக சொல்லுவான். அப்போ அதில் என்ன நபிலாம் வரும்னு கேட்டால் ஜக்கரியாவையும் யஹ்யாவையும் ஈசாவையும் இல்யாஸையும் குல்லுமின சாலி, இவங்கெல்லாம் நல்லடியாராக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இஸ்மாயிலையும் அல்யசங்கிற நபியையும் யூனுஸையும் லூத்தையும் குல்லன் ஃபல்லன் அலல் ஆலமீன் எல்லாரையும் நம்ம சிறப்பித்திருக்கிறோம் அப்படின்னு லிஸ்ட்டு போட்டானா அந்த லிஸ்ட்டை போட்டு சொல்லி காட்டுறான். ஒமின் ஆபாயிஹிம், இவர்களுடைய தந்தைமார்களிலும், ஒமின் துர்ரியாத்திஹிம், இவங்களுடைய சந்ததிகள்லையும், இஹ்வானிஹிம், இந்த குறிப்பிட்ட நபிமார்களுடைய சகோதரர்களையும், ஒஜித்த பைனாகும், அவர்களை நம்ம தேர்ந்தெடுத்து ஹதைனாகும் இலா சிராத்தி முஸ்தகீம், நேரான வழியை காட்டணும்னு நல்லா சொல்கிறான். அப்போ இம்புட்டு பேருக்கு சந்ததி இருந்துக்குன்னு வருது. இந்த லிஸ்ட்டை போட்டு என்ன செய்கிறான்னா, இப்போ நான் மேற்கு சொன்ன ஜக்கரியா ஈசா அந்த லிஸ்ட்டில் யார் வர்ற? யஹ்யாவும் வர்றாரு, ஏதாவது ஈசாவும் கூட வர்றாரு. ஈசாவுக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஜக்கரியா யஹ்யா ஈசா இல்யாஸ் இதெல்லாம் சொல்லிவிட்டு இஸ்மாயில் லூத்து இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் மின் ஆபாயிஹிம், இவங்களுடைய தந்தைமார்கள், துர்ரியாத்தியும், இவங்களுடைய பிள்ளைகள்னால் என்னது? இவங்களுடைய பிள்ளைகள் தான் அர்த்தம். யஹ்யா வர்றாருல, யஹ்யாவையும் சொல்லிவிட்டு இவங்களை நபி ஆக்கிட்டோம், இவங்க பிள்ளைகளை நேர்வழியில் செலுத்தணும். அப்போ யஹ்யாவுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கும், அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக இருந்திருப்பார். ஜக்கரியாவுக்கு பிள்ளை பிறந்திருக்கும், அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக இருப்பார். அப்போ லூத்துக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கும், அது நல்ல பிள்ளையாக இருப்பார். அப்போ இவங்களுக்கெல்லாம் புள்ள குட்டி இருந்தது. அந்த புள்ள குட்டிகளுக்கு வந்து ஒஜித்த பைனாகும், அவங்கள நம்ம தேர்வு செய்தோம். ஹதைனாகும் இலா சிராத்தி முஸ்தகீம், நேரான வழியை அவர்கள் காட்டினோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்வதிலிருந்து என்ன விளங்குது? தெளிவாக அவருக்கு குழந்தை இருக்குன்னு விளங்குது. குழந்தை இருக்குன்றாலே ஆண்மை இல்லைங்கிற அடிபட்டு போயிருமே. அவர் குழந்தை இருக்குன்னு நீங்கள் எப்போ ஒத்துக்கிட்டீங்களோ அவர் ஆண்மையற்றவருங்கிற அந்த அர்த்தம் பொருந்தாது. அவருக்கு ஆண்மை உள்ளவராக இருக்க போய் தான் அவர் குழந்தை பெற்றிருக்கிறாருன்னு வந்துடுது. அப்போ யஹ்யா நபிக்கு குழந்தை இருக்குதுங்கிற விஷயத்தை வந்து 6வது சூறாவில் 85, 86, 87 வசனத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இந்த லிஸ்ட்டில் சில நபிமார்கள் லிஸ்ட்டை சொல்லிவிட்டு அவங்களுக்கு பிள்ளை குட்டிகளையும் நேர்வழி காட்டினோம்னு நல்லா சொல்கிறான். அப்போ பிள்ளை குட்டி இல்லாதவர்கள் அவங்க சேர்ப்பானா? அப்போ அவருக்கு பிள்ளை குட்டி இல்லாமல் இருந்தால் யஹ்யா மைனஸ் பண்ணியிருப்பானல்ல, ஈசாவை மைனஸ் பண்ணியிருப்பானே. 2 பேரும் பிள்ளை குட்டி இல்லாதவங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த 2 பேரையும் எல்லா லிஸ்ட்டில் சேர்க்குறான். யஹ்யாவுக்கும் புள்ள குட்டி, ஈசாவுக்கும் புள்ள குட்டின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ பிள்ளை குட்டிகள் இருந்தாங்க என்பதிலேருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால் அவங்க வந்து ஆண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறது தான் அது விளங்க முடியுமே தவிர அந்த ஹசூர் என்பதற்கு எல்லாரும் சேர்ந்து கொண்டு என்ன செய்கிறாங்க, ஒரு நபியுடைய அந்தஸ்துக்கு தகுந்தவாறு ஒரு அர்த்தம் கூட சேர்ந்து சாதாரண ஒரு பொதுவான புரிதல், எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் இப்படி எழுதுகிறமே ஒரு நபிக்கு இப்படி இருந்தால் சரியாக வருமா, இது ஒரு கண்ணியமாக இருக்குமா, அல்லாஹ் வந்து தேர்ந்தெடுக்கிறதா இருந்தால் ஒரு அந்த படைப்பில் இந்த குறைபாடு உள்ளவங்களை போய் தேர்ந்தெடுப்பானா? ஆண்மையற்றவர்கள்ங்கிறத ஒரு விதமான வீக்னஸான ஒரு பாயிண்ட் தானே, அதை நினைக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது
இது கொஞ்சம் அவங்க கொஞ்சம் நபிமார்கள் மதிக்கிறவங்க, இவங்க அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் மதிக்கிற என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவர் இந்த கல்யாணம் பண்ணாமல் இருந்தார் அவ்வளோதான். அப்போ ஆசையெல்லாம் இருக்குங்க, கல்யாணம் பண்ணாமல் இருந்தார் என்று ஹசூருக்கு அர்த்தம் கொடுக்கணும். இந்த ஹசூருக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், ஆண்மையே இல்லாதவர், அந்த சப்ஜெக்ட் இல்லாதவர்ன்னு நிறைய பேர் சொல்லிவிட்டாங்க. அதை சொல்லிவிட்டோம். சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது அவருக்கு ஆண்மையெல்லாம் இருக்கும், கட்டுப்பாடாக இருந்துக்கிடுவார். ஆண்மை இருந்து அந்த மஸ்தான்கள்லாம் இருந்தாங்கன்னு வருதில்ல, அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலாக இருந்துக்கிட்ட ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால எல்லாம் பாராட்டுறான் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுப்பாங்க. அது பாராட்டுற தன்மையா? அப்படி இருக்கலாமா? முதல்ல ஒரு மூமின் அப்படி இருக்கலாமா? அவருக்கு ஆசை இல்லாட்டி வேணால் அப்படி இருக்கலாம். அவருக்கு ஆசை இருக்குமே, ஆனால் அவர் அப்படி நான் கல்யாணம் பண்ணாமல் இருப்பேன்னா தப்பில் இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்லேருந்து விளங்கலாம். எப்படி விளங்கலாம்னு கேட்டால், அதாவது வெளியூர்லேருந்து ஒரு கூட்டத்தார் வர்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாரை சந்தித்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் என்ன மாதிரி அமல் செய்வாங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா பள்ளிவாசலில் செய்கிற அமலை ஆம்பள்கிட்ட கேட்கலாம், வீட்டில் என்ன மாதிரி அமல் செய்வாங்கன்னு மனைவிமார்ட்ட தான் கேட்க முடியும். அப்போ வெளியூர்லேருந்து ஒரு கூட்டத்தார் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்ட்ட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது அறிவிக்கிறது யாருன்னு கேட்டால் அனஸ் அறிவிக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்ட்ட கேட்குறாங்க, அந்த அமலிஹி ஃபிஸ்ஸிர்ரி, ரகசியமான வீட்டில் எப்படி அவங்க அமல் செய்வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க சில அமல்களை சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்கன்னு வரல, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் செய்வாங்க அப்படின்னு, இத்தனை ரக்காத் தொழுவாங்க அப்படின்னு அவங்க தொழுகை நோன்பு பற்றிலாம் என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அந்த வந்த ஆளுக்கு இருக்காங்கல்ல, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அதில் ஒரு ஆள் சொல்கிறாரு, லா அத்தசபஜ நிசா, ரசூலுல்லாஹ் அவங்க தகுதிக்கு கொஞ்சமாக செஞ்சாலும் போதும், ஆனால் நமக்கு அது பத்தாது, அதனால் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், கல்யாணம் பண்ணாமல் இருந்து நான் இறைவனுக்கு தியாகம் செய்ய போகிறேன்னு ஒருத்தர் சொல்கிறார். கால பாலும் இன்னொருத்தர் சொல்கிறாரு, இல்லை ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறார். ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணது தெரிஞ்சுக்கிட்டு தான் மனைவிட்டு இருந்து கேட்குறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிட்ட கேட்டால் என்ன விளங்கியிருக்காங்க, ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணாங்கன்னு விளங்குதில்லை. ஆனால் விளங்கிட்டு என்ன செய்கிறாருன்னா, ரசூலுல்லாஹ் அவங்க நபியாக இருக்கிறதுனால சில விஷயங்களுக்கு ஒரு அமல்கள் கம்மியாக இருந்தால் கூட எல்லாம் மன்னிச்சிருவான், நம்ம கூடுதலாக அல்லாவுக்கு அர்ப்பணிக்கணுமா இருந்தால் திருமணத்தை செய்யக்கூடாது அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறாங்க. அப்போ இன்னொரு ஆள் சொல்கிறாருன்னா, லாக்குருல் லஹ்ம, மாமிசத்தை தொடவே மாட்டேன், அதை தியாகம் பண்ண போகிறேன், அல்லாவுக்கான என்ன செய்கிறது, இறைச்சியே திங்கிறது இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டார். கால பாலும் இன்னொருத்தர் சொல்கிறாரு, லா அனாமு அலா ஃபிராஷின், வெறுந்தரெல்லாம் விரிப்பில் படுக்க மாட்டேன், வெறுந்தரையில் தான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி கட்டாந்தரையில் படுத்து தூங்குவேன், விரிப்பு விரிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அப்போ இதை சொன்ன உடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்போ ரசூலுல்லாஹ் வந்துடுறாங்க. இதை சொல்லிகிட்டு இருந்தோன்னே இந்த செய்தி என்ன, அந்த மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ்ட்ட இந்த மாதிரி வந்தாங்க, இந்த மாதிரி கேட்டாங்க, நான் இப்படி சொன்னேன், அவங்களாம் இப்படி சொன்னாங்கன்ட்டு இந்த செய்தியை ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் உடனே என்ன செஞ்சாங்கன்னா, அவர் மெம்பரில் ஏறிட்டாங்க, உரை நிகழ்த்துவதற்கான எல்லாம் வாங்கன்ட்டாங்க, கூப்பிட போகிறேன்ட்டு கூப்பிட்டோன்னு ஹமீதல்லாஹு வசனா அலை, அல்லாஹ் புகழ்ந்து போற்றிவிட்டு சொன்னாங்க, மாபால் அக்வாமின் காலு கதாப கதா, இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், அவர் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 3 பேர் சொன்னது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, அது மனைவிமார் சொல்லிடுவாங்கல்ல, உங்களை பற்றி கேட்டாங்க இப்படி சொன்னாங்கன்னு. அப்போ என்ன சொல்லிட்டு சொல்கிறாங்க, லாக்கின்னி அசூமு உசல்லி வானாமு, நான் தொழவும் செய்கிறேன் தூங்கவும் செய்கிறேன். அதாவது கொஞ்ச நேரம் தொழுவேன், அதுக்காண்டி தொழுதுகிட்டே இருக்க மாட்டேன், தூங்கவும் செய்வேன். தூக்கங்கிற வேலையை தூங்க மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னார்ல, அவருக்காக வேண்டி அசூமும் உஃப்திரும், சில நாள் நோன்பு வைக்கவும் செய்வேன், சில நாள் நோன்பை விடவும் செஞ்சிருவேன். அது மாதிரி அத்த சப்போச்சு நிசா, பெண்களை நான் கல்யாணம் பண்ணுவேன். இதை சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஃபமன் ரகிபன் சுன்னத்தி ஃபலைசமின்னி, எனது வழிமுறையை புறக்கணிக்கிறவன் என்னை சேர்ந்தவன் இல்லை. இப்போ கல்யாணம் பண்ண மாட்டேன்னு ஒரு முடிவு இருப்பாரையானால் நபியை சேர்ந்தவராக இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது, ஒரு நபியை எப்படி கல்யாணம் பண்ணாமல் இருப்பார்? நபியை சேர்ந்தவராக இருக்க உம்மத்திலே இருக்கிறதுக்கு தகுதி இல்லாமல் போயிடுவான்னு வரும்பொழுது, நபியாக இருந்துக்கிட்டு அவர் கல்யாணம் பண்ணாமல் இருந்தார் என்பது தான் அதுக்கு அர்த்தங்கிறாங்க. ஹசூர்னா என்னது, அதாவது கட்டுப்பாடு உள்ளவர்னு அதுக்கு அர்த்தம், ஏதாவது ஒரு அர்த்தம் கொடுக்கத்தான் வேணும், சரிதான் அது. ஆனால் ஆண்மையற்றவர்னு அது கொடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் திருமணம் செய்யாதவர்னு கொடுக்கலாமான்னு அப்படியும் கொடுக்க முடியாது. ஏன்னா திருமணம் செய்யணும், அந்த தன்மை எல்லாம் கொடுத்துட்டான்னு சொன்னால் திருமணத்தை செய்யணும். அப்போ திருமணம் செய்யணுங்கிற நிலையில் இருக்கும்போது திருமணம் செய்யாமல் அவர் இருந்தார்னு சொல்லி தான் அவங்க என்ன செய்கிறாங்க, திருமணம் செய்யாமல் இருப்பது சிறப்புன்னு வேறு சொல்கிறாங்க. திருமணம் செய்யாமல் இருக்குது சிறப்புன்னு இந்த ஷாஃபி மதத்தில் சொன்னாங்கன்னு வருது. அதுக்கான காரணம் என்ன, அந்த வார்த்தைக்கு திருமணம் செய்யாதவர்னு அர்த்தம் கொடுத்துட்டாங்க. ஹசூர்ன்ற வார்த்தை வருகிறது, அது கல்யாணம் ஆகலை, ஆசையெல்லாம் இருந்தாலும் கட்டுப்படுத்திக்கிட்டாருங்கிறாங்க. கட்டுப்படுத்தக்கூடாத, கட்டுப்படுத்துறது தப்புல. ஃபொல்லியத்தை செவ்வஜ், யாருக்கு சக்தி இருக்கிறது ஃபொல்லியத்தை செவ்வஜ், அவன் கல்யாணம் பண்ணட்டும், அதான் அவனுடைய அந்த இதுக்கு பாதுகாப்பு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ஆசை கல்யாணம் பண்ண வசதி இல்லைன்னு சொன்னால் ஃபாலைஹி பிஸ்ஸௌமி, நோன்பு வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கிறங்க. நோன்பு வைக்க சொல்லி எதுக்காக கல்யாணம் பண்ண தான் வேணும், காசு இல்லை,
பொண்டாட்டிக்கு மகர் கொடுக்கும், வந்தது காசு இல்லை, வீடு வாசம் இல்லை. அப்போ என்ன செய்யணும், அந்த ஆசை வரும் பொழுது நோன்பை வைத்து உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே. அப்போ கல்யாணம் எவ்வளோ அவசியம் என்பது அதிலிருந்து என்ன செய்கிறது, காசு வந்துட்டால் வசதி வந்துட்டால் கல்யாணம் பண்ணி போடணும். அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது அவர் ஜக்கரியா நபி யஹ்யா நபி அவர்கள் வந்து கல்யாணம் பண்ணாமல் இருந்தாருங்கிறாங்கல்ல, அதுவும் தப்பு. அதாவது ஆண்மை இல்லைன்றாலும் தப்பு, ஆண்மையெல்லாம் இருந்துச்சு புள்ள குட்டி இல்லைன்றாலும் தப்பு. எல்லாத்துக்கும் புள்ள குட்டி நல்லா சொல்லிவிட்டான், அவருக்கே புள்ள குட்டி இருந்து தான் நல்லா சொல்லிவிட்டான், அதுவும் தப்பாக போயிடுது. சரி, புள்ள குட்டிலாம் இருக்குது, அதெல்லாம் இருந்தால் கூட அவர் கல்யாணமே பண்ணலை, ஆசையெல்லாம் இருந்துச்சு, அந்த ஆண்மை தன்மையெல்லாம் இருந்துச்சு, கல்யாணம் பண்ணாமல் இருந்தது தான் ஹசூருங்கிறான்ல. ஹசூர் என்றால் திருமணம் செய்ய சக்தி இருந்தும் திருமணம் செய்யாமல் இருந்தார், அது பாராட்டு விஷயம் கிடையாது. அது போக வந்து அதை வந்து அது இனிமேல் நடக்கக்கூடிய விஷயம் தான். அவர் அப்படி தான் இருப்பார்னால இப்போ சொல்ல தேவையும் இல்லை. உன் புள்ள வந்து வயசுக்கு வந்து கல்யாணம் பண்ணாமல் இருப்பாங்கிறது கூட ஒரு குறை தானே. ஒரு ஆளுக்கு புள்ள கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு உனக்கு குழந்தை பிறக்கும் ஆனால் கல்யாணம் பண்ண மாட்டான் அப்படின்னு அது என்னது? நல்லா வந்து பாராட்டுற தன்மையில் தான் நல்லா சொல்லி காட்டுறான். அவருக்கு பிள்ளையை கொடுக்கும்போதே நல்ல தலைவராகலாம் இருப்பார், ஆனால் கல்யாணம் பண்ண மாட்டார் அப்படின்னு நொந்து போயிருந்தால நம்ம எதுக்கு பிள்ளையே கேட்டோம், வாரிசுக்கு தானே கேட்டோம். அவர் கல்யாணம் பண்ண மாட்டார்னு அதுக்கு பிள்ளை தராமல் இருக்கலாமே, யாருக்கு உணவுக்கு வாரிசு வழங்காத அவரே என்ன வந்து அவர் நற்செய்தி எடுத்துக்கிற மாட்டார், அவர் எந்த மனிதனும் எடுத்துக்கிற மாட்டார்கள். அப்போ அந்த கல்யாணம் பண்ணாமல் இருக்கார் என்பதும் தப்பு. அப்போ வேறு எதுக்காக இவருக்கு மட்டும் இந்த ஹசூருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறான்? கட்டுப்பாடு உள்ளவங்கன்னா எல்லாருமே எல்லா நபியும் கட்டுப்பாடு தான் நடந்திருப்பாங்க. என்னென்னு கேட்டால் அந்த காம ஆசைகளை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களும் ஒரே தரத்தில் உள்ளவங்களாக இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த ஆசை உள்ளவங்களே என்ன செய்வாங்கன்னா தினசரி சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்குவாங்க, அல்லது 2 நாளைக்கு ஒருக்கா சந்தோஷமாக இருக்கிறவன் இருப்பான், வாரத்தில் 1 நாளைக்கு சந்தோஷமாக இருந்தால் போதுங்கிறவன் இருப்பான், அல்லது ஒரு மனைவி பத்தாவது 2-3 மனைவி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறவன் இருப்பான். அதாவது ஒன்று ஒரு சராசரி போதும் அப்படிங்கிற லெவலில் உள்ளவங்க இருப்பாங்க. இவர் அந்த ரேஞ்சில் இருப்பான்னு வச்சுக்கணும். இவர் என்ன செய்வார், கல்யாணம் பண்ணோட இருந்தாலும் ஒரு மனைவி போதுங்கிற அளவில் அந்த குறைந்த அளவில் திருப்தி அடையக்கூடிய தன்மையில் அப்படியும் இருக்குது. அப்படியே ஆண்மையில் உள்ளவங்க இருக்கிறாங்க. எல்லோரும் ஒரே மாதிரியாலும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை கொடுத்தோம்னு சொன்னால் தான் இவருக்குரிய அந்த கண்ணியத்தை காக்கிற மாதிரியும் இருக்கும். இவருக்கு மட்டும் இந்த சிறப்பாக அந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறான்ல, எந்த நபிக்கும் சொல்லாமல் இவர் ஹசூராக இருந்தாருன்னா அவர் பெண்கள் விஷயத்தில் கட்டுப்பாடாக இருந்தாருன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் கல்யாணம்லாம் பண்ணுவார், அதில் ஒரு லிமிட்டாக இருந்துக்குருவார். மற்ற நபிமார்கள் அந்த லிமிட்டு கிடையாதுன்னு சில நபிமார்கள் ஒன்றுக்கு மேலே நிறைய மனைவிலாம் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி இல்லாமல் என்ன செய்வார், லிமிட்டாக இருப்பாருங்கிறதுக்காக வேண்டி அது லிமிட்டாக இருக்கிறது வந்து ஒரு பாராட்டத்தக்காக தான் எல்லாம் எடுத்துக்கிடுவாங்க. லிமிட்டாக இருப்பார் என்று சொன்னோம்னு சொன்னால் அது வந்து இழிவாக யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கருத மாட்டாங்க. அப்போ இதை சிந்திக்காமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். அதனால் யஹ்யா அவர்கள் வந்து ஆண்மையற்றவர்னு சொல்லி தப்சீர்களில் சில பயான்கள்லாம் அஜர்த்துமாரெலாம் பண்ணுறார்கள். இப்போ ஜிம்மாவிலாம் பண்ணினாங்கன்னு கேள்விலாம் வந்துச்சு. அதெல்லாம் என்ன காரணம்னு அவங்கள சொல்லி குத்தம் கிடையாது, தப்சீரில் எழுதி வச்சுக்கிறாங்க. அது தப்சீரை எழுதும்போது அந்த தப்சீர் எழுதின அறிஞர்களுடைய அறிவை பற்றி சிந்திக்க வேண்டியிருக்குது. சும்மா கேட்டெல்லாம் சேர்த்து விட்றாங்க. அதாவது தப்சீருங்கிற பேரில் யஹ்யாவை பற்றி ஏதாவது யார் என்ன சொன்னாலும் சரி, இது சொல்கிறார தப்பாவில் இருக்குது, இதை போய் நபிக்கு சொல்லலாமான்னா சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. பலவீனமாக இருந்தாலும் சரி, பொய்யாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் கொண்டாந்து போட்டு அவங்களுக்கு எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சின்னு காட்ட நினைக்கிறாங்க. தெரிஞ்சது பூரா மடமை விஷயங்களாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுனால யஹ்யா நபி அவர்களை பற்றி ஹசூர் என்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்துகிறது என்னென்னு கேட்டால், அதாவது அந்த ஆண்மை விஷயத்தில் வந்து கண்ட்ரோலில் உள்ளவராக இருந்தார், கட்டுப்பாடு உள்ளவராக அதிக கட்டுப்பாடு உள்ளவராக இருந்தாருங்கிற அர்த்தம் தான் கொடுக்கணுமே தவிர பிள்ளை இல்லாதவர்னு கொடுத்தாலும் குரானுக்கு மாற்றமாக போயிடுது. மனைவி இல்லாதவர்னு சொன்னாலும் எல்லாத்துக்கும் மனைவி இருக்குன்னு நல்லா சொல்கிறான், அதுக்கு மாற்றமாக போயிடுது. அப்படி முரண் இல்லாத வகையில் வழங்கி கொள்ளணுங்கிறது இது ஒரு வகையாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் மீது உள்ள விஷயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதுபோக இந்த இது இருக்குது அப்டேட் பார்த்துருமா? சரி, இது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுவாக ஒரு அப்டேட்டை பார்த்துக்குறோம். என்னென்னு கேட்டால் ஏர் டிஃபென்ஸுன்னு ஒரு சிஸ்டம் எல்லா நாடுகளையும் வச்சுருக்கிறாங்க. ஏர் டிஃபென்ஸுன்னு சொன்னால் ஆகாயத்திலேருந்து வரக்கூடிய ஏவுகணைகள், அந்த மிசைல்ஸுகள், அந்த ட்ரோன்கள், இதையெல்லாம் இங்கேருந்து எதிர்த்து போய் தாக்குறது. ஏர் டிஃபென்ஸ்னால் என்ன அர்த்தம், அதுங்கேருந்து வருமா, இங்கேருந்து மிஷின் மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் 100 கணக்கில் 50 கணக்கில் அதில் சின்ன சின்ன அந்த ஏவுகணைகளை போட்டு வச்சுருப்பாங்க. அதில் ரேடார் சிஸ்டம்லாம் இருக்கும். அங்கேருந்து வரும்போதே கணிச்சிடும், இந்த வேகத்தில் வருது, இந்த 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 இடத்த நோக்கி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும்னு கேட்டால் அது வரும்போது இங்கேருந்து போய் எதிர்த்து அடிச்சிடும். அதுக்கு பேர் வந்து ஏர் டிஃபென்ஸுன்னு அதுக்கு பேர். அது ஏர் டிஃபென்ஸுங்கிறது அயன்டோம் என்றும் தாடி என்றும் இன்னும் பல பேர்களில் என்ன செய்கிறது, பல வகையில் செஞ்சு வச்சுக்கிறாங்க. பேட்ரியாட்டு இப்படி பல பேரில் வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரியான அந்த ஏர் டிஃபென்ஸுங்கிறது இருக்குல்ல, இது ஒரு வேலைக்கு ஆகாதுங்கிறது இந்த யுத்தத்தில் தெரிஞ்சிருக்கு. ஏன்னு கேட்டால் அவங்க ஏர் டிஃபென்ஸ் வச்சுருக்காங்க, பல கோடிகள் செலவு வச்சு வச்சுருக்கிறாங்க.
இது வந்து ஒரு 500 நான் வந்து ஒரு ட்ரோனை விட்றேன்னு வைங்க, இதை அழிக்கிறதுக்கு 5 லட்ச ரூபாய்க்கு அவன் என்ன செய்யணும், ஏவுகணை அனுப்பணும். இந்த 500 தான் அனுப்பி விடுவான். இதை காலி பண்ணுறாதான் என்ன செய்யணும், ஏர் டிஃபென்ஸில் வந்து 5 லட்ச ரூபா உதாரணத்துக்கு வேண்டிய அவ்வளோ வித்தியாசம். 500 5 லட்சம் என்ன வித்தியாசம்னு பார்த்துக்குறங்க. அப்போ ஈரான்லேருந்து நாட்டிலேருந்து ஒரு ராக்கெட்டை விட்டு அவங்க அடிக்கிறான்னு வைங்க, 500 ராக்கெட்டை விட்டு அவங்க ஒரு ட்ரோனை அனுப்பினாலும் சரி தான், அதை எதிர்த்து தாக்குறதுக்கு உரிய வந்து அதிக பலம் வாய்ந்ததாக இருக்கணும், அதிக வேலைகள்லாம் அதில் செய்யணும். அப்படிங்கும்போது என்ன ஒன்று கேட்டால் உருப்படாதெல்லாம் போட்டு அனுப்புவாங்க, பாட்டுக்கு அதை அடிச்சுக்கிட்டே இருப்பான், பெரிய லாஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படிங்கிற ஒரு வகையில் வந்து இந்த ஏர் டிஃபென்ஸுங்கிறது பயனற்றதாக இருக்கிறது. அதுபோக இந்த ஏர் டிஃபென்ஸுங்கிற வகையில் ஒரு மிஷினுக்குள்ளே ஒரு 10, 20, 40, 50 தான் வைக்க முடியும். 100 வந்துச்சுன்னு வைங்க அங்கேருந்து, அதுக்கப்புறம் என்ன 50 வரைக்கும் அடிச்சுட்டு ஓஞ்சிரும். அதுக்கப்புறம் அதை கலட்டி எடுத்து போட்டு ஃபுல் பண்ணி அது செய்கிறதுக்கு அது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே மடமடன்னு போட்டு அடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த ஏர் டிஃபென்ஸுங்கிறது வந்து சும்மா உலகத்துக்கு ஏமாத்துறதுக்காக தான் சேர்றாங்க. இவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் அப்படி தான் இருக்குது. ஈரானில் ஏர் டிஃபென்ஸ் இருக்கான்னு கேட்டால் அதுவும் அப்படி தான் இருக்குது. அது இதோட இலக்கணையாக இருக்குது. ஈரானில் ஏர் டிஃபென்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அவரை கொண்டே இருக்க மாட்டாங்க. அந்த தாக்க வரும்போது அந்த விமானத்தை சுட்டு தள்ளி இருந்தால் இவர் மேலே குண்டு போட்டிருக்க முடியாது. அவங்களும் தான் வச்சுருந்தாங்க. சீனாவில் வாங்கி வச்சுருந்தாங்க, ரஷ்யாவில் வாங்கி வச்சுருந்தாங்க. அவங்க தயாரித்த ஏவுகணைகள்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. வாங்கி வச்சதெல்லாம் குப்பையாக இருக்குது. ரஷ்யாவில் வாங்கின ஏர் டிஃபென்ஸாக இருந்தாலும் சரி, சைனாவில் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதுலேருந்து பெரிய அளவுலாம் சுட்டு வீழ்த்தின மாதிரி தெரியலை. அவன் பாட்டுக்கு என்ன வேகலாம் அடித்தா நாங்கள் ஒரு 50 விமானம் வந்துச்சு, நாங்கள் ஒரு 20 விமானத்தை சுட்டோன்னு சொல்லணும்ல. 50 அடிச்சுட்டு போயிடுறான். அவன் அனுப்புகிறதெல்லாம் என்ன செய்ய, 1 2 தான் சுடுறாங்க. அப்போ இந்த ஏர் டிஃபென்ஸுன்னு சொல்லக்கூடியது இருக்குல்ல, அது உலகத்தை ஏமாத்துகிற ஒரு விஷயம். அது எத்தனை ஏர் டிஃபென்ஸ் நீ வச்சாலும் சரி தான், அது எதிர்க்க வரக்கூடிய ஏவுகணைகளை தடுக்கிற ஒரு அளவுக்கு முழு சக்தி கிடையாது. பட்ஜெட்லேயும் பெருசாக வரும். பேருக்கு நீங்கள் வச்சுக்கலாம், எங்கள்கிட்ட இருக்குன்னு பயங்காட்டலாமே தவிர, என்னத்தை ஏர் டிஃபென்ஸ் வச்சாலும் சரி அதை தாண்டி அடிக்க முடியும். அப்படிங்கிறது தான் இந்த போரில் இவங்களுக்கு பெரிய சேதம் ஏற்பட்டது. இன்றைக்கி இஸ்ரேலுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டு போட்டுக்கிட்டே இருக்கான், ஒன்றும் செய்ய முடியலை, அவர் தடுக்க முடியல. அம்புட்டெல்லாம் டோட்டலாக ஃபெயிலியராக போகுது. அப்போ ஏர் டிஃபென்ஸுங்கிறது வந்து பொய்ங்கிறது விளங்கிருச்சு ஒன்று. அடுத்து வந்து இன்றைக்கி உள்ள விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த புதிய தலைவரை டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா, தேர்ந்தெடுத்தாங்கல்ல, யாரை டிக்ளேர் பண்ணியிருக்காருன்னா முஸ்தபா நிறைய பேர் எழுதுகிறாங்க. முஸ்தபா வேறு, முஜித்தபா வேறு. ஆனால் அரபியில் என்ன, 2 ஒரே அர்த்தம் தான். முஸ்தபா என்றாலும் தேர்வு செய்யப்பட்டவர், முஜித்தபா என்றாலும் தேர்வு செய்யப்பட்டவர். 2 ஒரே அர்த்தமாக இருந்தாலும் 2 ஸ்பெல்லிங் வேறு. இவருக்கு பேர் முஜித்தபா, முஸ்தபா இல்லை, முஜித்தபான்னு இவருக்கு பேர். இவர் அந்த காமினியுடைய வந்து 2வது மகன். இவருடைய மனைவி மக்கள்லாம் அந்த அவரோட சேர்ந்து கொல்லப்பட்டாங்க, மருமகள்லாம் கொல்லப்பட்டாங்கன்னு இருக்குல்ல. இவருடைய பேரப்புள்ள எல்லாருமே சந்தைகள்லாம் அழிச்சு விட்டாங்க. இவர் மட்டும் வெளியே இருந்தார். அதனால் இவர் மட்டும் அந்த தாக்குதலில் தப்பிச்சுக்கிட்டாருன்னு வைங்களேன். ஆனால் இவர் முஜித்தபா என்பவர் வந்து இராணுவத்தில் பயிற்சி எடுத்தவர். ஈராக்கோட நடந்த சண்டையில் இவர் தான் நின்றதுக்கு தளபதியாக இருந்தவர். இராணுவ பயிற்சிலாம் உள்ளவர், பெரிய ஒரு சோல்ஜராக இருந்திருக்கிறாரு, ஒரு லெப்டினன்ட், ஒரு கர்னலாக இருந்திருக்கிறாரு. அந்த பயிற்சியோட அவங்க மார்க்கத்தில், ஷியா மார்க்கத்தை நல்ல அறிஞ்சவராக இருந்தார். அந்த வகையிலையும் அவருடைய மகன்கிற வகையிலையும், அதுபோக அந்த போர் வியூகங்களை வகுப்பதில் கெட்டிக்காரங்கிற வகையிலையும் அவரை இப்போ தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இது வந்து அவருக்கு ட்ரம்புக்கு பர்ணடியாக இருக்குது. ஏன்னு கேட்டால், அது தேர்ந்தெடுக்க முன்னாடி கத்திக்கிட்டு கிடந்தார், நாங்கள் விரும்புகிற ஆளை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், நாங்கள் விரும்பாத ஆளை தேர்ந்தெடுக்கக்கூடாது. அங்கேருந்து இவன் என்ன தேர்ந்தெடுக்கிறேன்னு அவங்க நாட்டுக்கு அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அது விரும்பாத ஆள் நம்ம சொன்னது இவர் தான். நீ வந்து கொஞ்சம் உறுதியான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தீங்கன்னா சரியாக வராது. இப்போ ஜனாதிபதி இருக்கார்ல, அந்த மாதிரி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தால் என்ன செய்யணும், நேற்று சொன்னார்ல, அவரை போட்டு கிள்ளி கிரிக்கிறாங்க. யார், ஈரானில் உள்ள அதிபர் எல்லாம் கடுமையான திட்டுவது, அதுக்கு மன்னிப்புலாம் கேட்டிருக்காரு. இதுக்கு மன்னிப்பு யார், நான் அந்த மாதிரி தெரியாமல் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறேன். ஏன்னா அவருக்கு அதிகாரம் கிடையாது. அந்த நாட்டில் அதிபர்கள் வந்து உள்நாட்டு நிர்வாகத்தான் பண்ண முடியும். இராணுவ நடவடிக்கைகள்லாம் வந்து சுப்ரீம் லீடரு, அந்த ஐஆர்ஜிசி, அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. இவர் கருத்தை சொல்லியிருக்கக்கூடாது, அதை சொல்லி கேவலப்படுத்தி விட்டாரா. அந்த மாதிரி ஒரு ஆளை எதிர்பார்க்குறாங்க அவங்க. ட்ரம்ப் இவர் வந்தவன் ஆடி போயிட்டாங்க. இவர் இப்படி நிமிஷம்னா இவரும் போல்ட்டாக சொல்லிட்டு வந்து பொறுப்பை ஏற்ற உடனே அடின்ட்டார், பின்னி எடுன்ட்டார். இப்போ கடுமையான முறையில் நினைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி இஸ்ரேலை வந்து துவம்சம் பண்ணிட்டாங்க. 50 ஃப்ளைட்டை காலி பண்ணிட்டாங்க. அவங்களுடைய நகரத்தான் இருட்டாக்கிட்டாங்க. நிறைய அப்படியே எலும்பு கூடாக காட்சி அளிக்கிறது. அவ்வளவு இந்த கொத்து குண்டுங்கிறாங்கல்ல, அந்த கொத்து குண்டுகள்லாம் போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் ஒன்றையுமே அவங்க வெளியிட மாட்டாங்க. ஆனாலும் வெளியில் செய்தியாளர்கள் கஷ்டப்பட்டு எடுத்து வெளியிட தான் செய்கிறாங்க. அது ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதனால் வந்து இவர் வந்து உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்திருக்கிறதுனால தான் இது நடக்கிறது என்பதை ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறேன். அடுத்து என்னென்னு கேட்டால், இப்போ வந்து யார் பலவீனம் இருக்காங்கன்னு கேட்டால், இப்போ அமெரிக்காவில் வந்து ஆயுதம் இல்லைங்கிறது அமெரிக்காவுடைய பத்திரிகைகள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவுடைய நாளிதழ்கள், வாஷிங்டன் போஸ்ட், நியூயார்க் டைம்ஸ்னு பல பத்திரிகைகள் வருகிறது. அவங்களும் என்ன எழுதுகிறாங்கன்னு கேட்டால், அமெரிக்காட்ட ஆயுதம் பத்தாது, போரை தொடர்வதற்கு வேண்டிய ஆயுதம் இல்லைங்கிறதுனால தான்
இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஐரோப்பா நாடுகள்கிட்ட போய் எங்களுக்கு ஆயுதத்தை சீக்கிரம் தயாரித்து பண்ணி தாங்கன்னு கேட்குறாரு. இவன் உலகத்துக்கு ஆயுதம் சப்ளை பண்ணுறது போக இவனுக்கு எல்லாம் வந்து இவனை வந்து பைத்தியக்காரனை ஆக்கி எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன உக்ரைன்லையும் காசாவோடையும் போட்டு முடிச்சுவிட்டான். ஏற்கனவே ஆயுதம் அம்புட்டு ஆயுதம் வச்சுருந்தான்ல, எல்லா ஆயுதத்தையும் எங்கே போட்டிருக்கு. 2 வருஷமாக நடக்கிற யுத்தம் உக்ரைனில் 2 வருஷத்துக்கு மேலே நடக்குது. 2 வருஷமாக உள்ள ஆயுதங்கள்லாம் இவன் கொடுத்த ஆயுதம் தான், அமெரிக்கா கொடுத்த ஆயுதம் தான். அமெரிக்கா கொடுத்த ஆயுதத்தை வச்சுக்கிட்டு தான் உக்ரைனில் இதெல்லாம் போடுறான். அப்போ இருந்ததெல்லாம் பெரிய வீம்புக்காக வேண்டி பெருமைக்காக நினைச்சிட்டான், எல்லாத்தையும் அங்கிட்டு போய் அனுப்பி விட்டான். அதுக்கப்புறம் இந்த காசாவை போட்டு அழிக்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் அழிச்சு விட்டாங்களா. இப்போ இருக்கிற ஆயுதத்தை கொண்டு ஒரு 2-3 நாளைக்கு மேலே வண்டி இழுக்காது. அந்த நாளில் வந்துட்டார்கள் என்பதை வந்து அமெரிக்காவுடைய பத்திரிகைகளை என்ன செய்கிறாங்க, அந்த இராணுவ தகவல்களை திரட்டி எழுதுகிறாங்க. அப்போ அதனால் என்ன செய்கிறான்னு கேட்டால், உக்ரைனில் உங்களுக்கு நிறைய ஆயுதம் தந்தோம்ல, அதில் கொஞ்சம் திருப்பி தாங்கன்னு கேட்குறாங்க. உக்ரைன் கொடுத்த ஆயுதத்தை திருப்பி கேட்குறாங்க. அவன் அதுக்கு நிறைய அவன் கண்டிஷன் போட்டுட்ருக்கான், தருவானா தரமாட்டான்னு தெரியல. அது மாதிரி என்ன செய்கிறான்னா, ஐரோப்பா நாடுகளில் 50% வரி விதிப்பேன்டான்ல, அவங்கள்ட்ட போய் கெஞ்சிக்கிட்டு எப்படியாவது ஆயுதம் உற்பத்தி தாங்க செஞ்சு தாங்க, உங்கள் நாட்டில் நாங்கள் ஆர்டர் தர்றோம், இன்னும் ஆயுதங்கள் பற்றாக்குறையாக இருக்குதுன்னு சொல்லி அங்கே ஆயுதத்தை கேட்குறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் தென்கொரியான அந்த வரக்கூடிய அந்த அவர் இருக்கார் அணு ஆயுதம், அவர் எனக்கு கிம் ஜனா, அவர் பேரில் அவர் பயங்கரமான ஆயுதம் வச்சுருக்காரு. அதுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறனால தென்கொரியாவுக்கு இவங்க சப்ளை பண்ணுறாங்க. யார்? அமெரிக்கா. தென்கொரியாவுக்கு தேவையான ஆயுதங்களில் இவங்க நிறைய கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் தாங்கன்னு கேட்குறாங்க. தென்கொரியாவுக்கு இவங்க கொடுத்த ஆயுதத்தை தாண்டு கேட்குறாங்க. உக்ரைனுக்கு கொடுத்த ஆயுதத்தில் எங்களை திருப்பி தந்துருங்கன்னு கேட்குறாங்க. அது அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ அவங்க பத்திரிகை என்ன எழுதுகிறாங்கன்னா, ஆயுதம் கம்ப்ளீட்டாக காலி. அமெரிக்காவில் உள்ள ஆயுத தொழிற்சாலைகள்லாம் கட்டளையிட்டிருக்கிறான், மிக விரைவாக அவசர கால நிலையில் எங்களுக்கு ஆயுதத்தை உற்பத்தித்தாங்க. அவசர காலத்தில் உற்பத்தி பண்ணால் எந்த லட்சணத்தில் இருக்கேன். அதுபோக அங்கே உள்ளவங்களுக்கு இவங்களுக்கு உள்ள ஒரு பொறுப்புலாம் கிடையாது. எல்லாம் ஆயுத கமிஷன் வாங்குறவனாக இருப்பாங்க. அதில் உள்ள எம்பி எல்லாம் என்ன செய்வாங்க, என்ன தேவை கமிஷன் வாங்குறதுக்காக வேண்டி டப்பா கூட தயாரிப்பாங்க. இவங்க உசுரை கொடுத்து செய்கிறாங்க எல்லோரும் நிஜமான. அதனால இது பவர்ஃபுல்லாக இருக்குது. அவங்கள்ட்ட அந்த காசுக்கு வேலை செய்கிறவங்கள இருக்கிறதுனால தயாரித்தாலும் ஒழுங்கானதாக இருக்காது. இந்த அளவில் பலவீனமாக இருக்கிறதுனால தான் ஆயுதங்களை விரைவாக உற்பத்தி செய்கிறதுக்கு நீண்ட கால போருக்கு தயார்னு வர இப்போ சொல்கிறார். நீண்ட கால போருக்குலாம் அங்கே விஷயமே கிடையாது. இங்கேருந்து ஆயுதங்கள் வந்தால் தானே தவிர, இவர் என்ன செஞ்சிட்டாருன்னா 6 மாதம் வரைக்கும் நான் தாக்கு பிடிப்போங்கிறாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, 6 மாதம் வரைக்கும் தாக்கு பிடிப்போங்கிறாங்க. இன்றைக்கி நேற்று ஒன்று சொன்னாங்க, அது நடக்கலை. அமெரிக்கா என்ன செஞ்சாங்கன்னா ஊடகங்களில் வந்துச்சு, அந்த பஸ்டர் பங்கர் பஸ்டர் இருக்குல்ல, அதை பங்கர் பஸ்டர்னு சொன்னால் அது அந்த பில்டிங்கை விட பெருசாக இருக்கும். அவ்வளோ பெரிய குண்டு வந்து என்ன செய்யும், உள்ளே விழுந்து கிட்டத்தட்ட ஒரு கிணறு அளவுக்கு தோண்டிக்கிட்டு உள்ளே போய் பங்கர் போய் என்ன செய்யும், ஒரு 100 மீட்டர் 60 மீட்டர் வரைக்கும் போய் தாக்கிருங்கிறாங்க. அதை நாங்கள் போட போகிறோம் அப்படின்னாங்க. அதை எதுக்கு போட போகிறாங்கிறாங்க, அந்த ஆயுதங்கள்லாம் கீழே தான் வச்சுருக்குறாங்க. அப்படி போட்டால் கூட அதில் வந்து இவங்க வச்சுக்கிறது வந்து 200 மீட்டர் வரைக்கும்லாம் இருக்குது. இவனுடைய எந்த ஒரு பங்கர் பஸ்ட்டும் 60 மீட்டருக்கு மேலே போகாது. 60 மீட்டர் அளவுக்கு ஒரு ஆழத்தை உண்டாக்க முடியுமே தவிர, அதுக்கு மேலேயும் கீழே தான் அவங்க வச்சுருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு இடத்துல வச்சுருக்கல. அவங்களுடைய எல்லா யோகனைகளையும் பல நகரங்களில் பிரித்து வச்சுருக்கிறாங்க. ஒரு இடத்துல அப்படி அழிச்சிடா கூட இன்னொரு இடத்துல உள்ள வேலை செய்யும். இதெல்லாம் அவங்க எதிர்பார்த்துருந்ததுனால, இதெல்லாம் நடக்கும் எதிர்பார்த்துருந்ததுனால அந்த பங்கர் பஸ்டர் பாம்பு நேற்று போடுவதாக சொன்னாங்க. நேற்று நைட்டு போடலை. இன்றைக்கி நைட்டு இன்றைக்கும் போடுறேன் அறிவிக்கிற நேற்று தான் நைட்டு போடுறதா சொன்னாங்க. இன்று இரவு போட போகிறோம்னு. அதுவும் ஜாஸ்தியாக அவங்கள்ட்ட 2-3 தான் இப்போ இருக்கிறது. எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்க. அதுவும் இல்லாத ஒரு விஷயமா இருக்கிறனால இப்போ வந்து ரொம்ப ஒரு கடுமையான ஒரு பின்னடைவு அமெரிக்காவுக்கு இருக்குது. உள்ள என்ன செய்கிறாங்கன்னா, இந்த அன்அஃபீஷியலாக பேசக்கூடிய ஊடகங்கள்லாம் வந்து கெஞ்சுறாங்க, சமாதானமாக போயிடுவோம், சண்டையை நிறுத்திக்கிறோங்கிற அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்துவதாக தான் தகவல் வருதே தவிர, வெளியில் இருந்த செய்தியாளர்கிட்ட பேசும்போது திமிராக பேசிக்கிறாங்க. சரணை தான் அடையணும், சரணடையாமல் விட மாட்டோம் அப்படிங்கிற சும்மா சொல்கிறது. அவன் சரணடைகிறவள இருக்கிறான். அவன் பைத்தியம் முடிச்சு மந்திரிக்கிற அளவுக்கு இருந்ததை காட்டியாச்சு நேற்று. அந்த மாதிரி இருக்கிறதுனால அது அவன் தான் பயந்துகிட்டு இருக்கிறாங்க என்பது அது நினைக்கிறேன். அது மாதிரி என்ன செய்யணும், அந்த ஈராக்கில் இவங்களுக்கு பெரிய தளம் இருக்குது. ஈராக்கில் தான் போய் அங்கே ஆக்கிரமித்து உட்காந்துருந்தாங்க. இந்த நாடுகளை விட ஈராக்கில் ஆட்சியை கைப்பற்றிக்கிட்டு உட்கார்ந்துருந்த காரணத்தினால விரிவான பிரம்மாண்டமான இராணுவத்தெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. அதை பூரா நினைஞ்சிட்டாங்கன்னா நேற்று அழிச்சிட்டாங்க கம்ப்ளீட்டாக பெரிய இந்த ஈரான் வந்து. ஆனால் ஈராக்கு வந்து தடுக்கலை. இவங்க தடுப்பாங்கல்ல, அது மாதிரி தடுக்காமல் உள்ள அவங்களுக்கு சார்பான அரசாங்கம் இது. தேர்தல் நடக்கும்போது இவங்க இதை ஈரானை சார்பு தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதனால் அவங்க உள்ளே நுழைஞ்சு தாக்குனாங்க. பிரிட்டிஷ்காரங்க சில இதெல்லாம் மறித்து தடுத்துருக்கான தவிர நல்ல பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அது போக இப்போ நம்ம மக்கள் விளங்குறதுக்காக ஒரு செய்தி இருக்குது. என்னென்னு கேட்டால், இப்போ அவங்க அந்த தாக்குற விஷயம் இருக்குல்ல, அமெரிக்காவை தான் தாக்குறது, அந்த நிலையை மாற்றிக்கிட்டாங்க. அமெரிக்காவை மட்டும் தாக்குவது, அமெரிக்க தளங்களை மட்டும் தாக்குறதை தாண்டி
இவங்க எந்த பொருளாதாரத்தை வைத்து அமெரிக்காவுக்கு படி அளந்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த பொருளாதாரத்தை வைத்து உலகத்தை மிரட்டி கொண்டிருக்கிறார்களோ அந்த பொருளாதாரத்திலையும் கை வைப்போம். ஏன்னு கேட்டால், நீ வந்து இராணுவ தளங்களை தாக்குறதை விட்டுட்டு எண்ணெய் வயலை தாக்கியிருக்கிற. அது வந்து அது அது இப்போ இராணுவத்துக்கு உள்ளது கிடையாது. எண்ணெய் வயலை தாக்குறதுனால நாங்கள் வந்து மிடில் ஈஸ்ட், அரபு நாடு, சவுதி இது எதாக இருந்தாலும் சரி அதனுடைய பொருளாதார மையங்களை அடிப்போன்ட்டாங்க. இவர் வந்த உடனே அதையும் தான் அடிப்போம். ஏன்னு கேட்டால், அந்த பொருளாதாரம் அமெரிக்காவுக்கு போகுது. நாட்டில் வந்து அந்த ஆயில்கள் இருக்கலாம், அந்த ஆயிலுடைய வருமானம் யாருக்கு போகுது? அவனுக்கு தான் போகிறது. இந்த அடி அவனுக்கு விளங்கின மாதிரி இருந்தால் அமெரிக்காவில் போய் அடிக்க முடியாது, இங்கே தான் அடிக்கணும்னு சொல்லி இன்றைக்கி என்ன செஞ்சிட்டாங்கன்னா, சவுதியில் அங்கே எங்கே பஹ்ரைனில் எல்லா எண்ணெய் தளங்களையும் அடிக்கிற எண்ணெய் தளங்களை அடிப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும்ல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடிக்கிற முடிவு எடுத்திருக்காங்க. சிவிலியன்கள் அடிக்கிறது கிடையாது, பொதுமக்கள் அடிக்க மாட்டோம். அமெரிக்காவுக்கு லாபம் வெட்டி தரக்கூடியதையும் அடிப்போம். ஏன்னு கேட்டால், அவன் எங்களுடைய ப்ராப்பர்ட்டி அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். ப்ராப்பர்ட்டி அடிக்கும், எண்ணெய் வயல் அடித்தான்னா அந்த எண்ணெய் வயல், அமெரிக்கா எண்ணெய் வயல் எங்கே போய் அடிக்கிறது? அவன் அங்கே தான் போய் அடிக்கணும். அமெரிக்காவுக்கு எண்ணெய் வயல் இங்கே தானே இருக்குது, மத்திய கிழக்குலாம் இருக்குது. அதனால் நீங்கள் இராணுவ தளத்தை அமைச்சு இருந்தாலும் நாங்கள் தாக்குவோம். அவனுக்கு உதவி செய்யக்கூடிய இதெல்லாம் நீங்கள் உதவி செய்யறதுக்கு பணம் பறிக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறானோ அதையும் அடிப்போம் நிலைப்பாடை மாற்றிட்டாங்க. அதனால் நம்ம மக்கள் அங்கே இருக்கிறவங்க வந்து வாய்ப்பு இருந்தால் என்னட்டா எங்கிட்ட வேணாலும் தாக்குதல் வரும்போது அது முன்ன பின்ன நம்மளுக்கும் பாதிப்பு ஏற்படலாம். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு கேட்டால் கூட கரையை காசு கொடுத்தாவது தாயகத்துக்கு வந்துடுறது நல்லது. நம்முடைய மக்கள் அங்கே இருந்தாங்கன்னு சொன்னால் முந்தி உள்ள நிலை மாதிரி இல்லை, சீரியஸாக போய்கிட்டு நிலைமை வந்து சூழ்நிலைக்கு தந்தவர் மாறிக்கிட்டே இருக்கும். அவங்க முதல் என்ன செஞ்சாங்கன்னா, இராணுவ தளத்தை தவிர அடிக்க மாட்டோன்ட்டாங்க. எது வரைக்கும் இப்படி சொன்னாங்க? அவனும் இராணுவத்தை அடித்தான், நம்மளும் அடித்தோங்கிற வகையில் செஞ்சாங்க. இப்போ வந்து பொருளாதாரத்தை அடிக்கணும், அந்த தண்ணியை கட் பண்ணி விடணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்ததுக்கு பிறகு அப்போ இவனை இங்கே அடித்தா தான் அங்கே வலிக்கும், எங்கே அடித்தா அமெரிக்காவுக்கு வலிக்குமோ அங்கே தான் அடிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு அவங்க செய்கிற காரணத்தினால அவங்க அடிக்கக்கூடியது. நீங்கள் எண்ணெயில் வேலை பார்க்குறவங்க இருப்பீங்க, உங்களுக்கு பாதிப்பு வரும். எண்ணெய் வயலில் கம்பெனியில் வேலை செய்வீங்க, அதுக்கு பக்கத்தில் நீங்கள் இருப்பீங்க. இதெல்லாம் இருக்கிறதுனால எங்கே வேண்டாலும் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மிடில் ஈஸ்ட்டில் குறிப்பாக துபாய், பஹ்ரைன், சவுதி, கத்தார், இந்த 4 நாடுகளில் உள்ள சகோதரர்கள் வந்து நீங்கள் பாதுகாப்பை கருதி முடிஞ்ச அளவுக்கு நம்ம காலி பண்ணிட்டு வர முடிஞ்சால், இப்போ 2000 ரியால் கூட கேட்குறாங்கிறாங்க. இப்போ விமானங்கள் திறந்தால் கூட அதுக்கு வந்து டிக்கெட் வந்து 2000 ரியால் கூடங்கிறாங்க ஒரு டிக்கெட்டுக்கு. அப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அதை பார்க்காம என்ன செஞ்சிருன்னு நீங்கள் வந்துடுறது தான் சிறப்பு என்பதை ஒரு விஷயத்தை சொல்லிடுறோம். அது இன்னொரு ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த கைதிகளை ஒரு 6 பேரை பிடிச்சி வச்சுருக்குறோம் அப்படின்னு அந்த ஈரானுடைய செய்தி தொடர்பாளர் வந்து சொன்னார். கைதிகளை பிடிக்கிற ரொம்ப கேவலம். கைதிகளை பிடிக்கிறதுன்னு சொன்னால் கொள்றதுங்கிற விஷயம் வேறு, பிடிக்கிறதுனா இறங்கி ஆளை தூக்கிட்டு போகிறதுங்கிறது இருக்குல்ல, அது வந்து பெரிய பின்னடைவு, அது பெரிய பயங்கரமான இழிவாய் போயிடும். அப்படி சொன்ன உடனே நினைஞ்சாங்கன்னா இவங்க வந்து மறுத்துட்டாங்க. அமெரிக்காவில் ஒரு கைதியும் பிடிக்கப்படலை, வெளியீடு பார்ப்போம் அப்படின்னு சவால் விட்டாங்க. யாருமே கொல்லப்பட்டவங்க இருக்காங்களே தவிர ஒருத்தரை நீ உயிரோடு பிடிக்கலன்னு சொல்லி. இன்றைக்கி என்ன செய்யறான்னா, ஸ்டோரி 1 அப்படின்னு ஒரு சேனல், அரபி சேனல் இருக்குது, உங்களுக்கு பாஷை வழங்காட்டான்னு நீ அதில் போய் பார்க்கலாம். அந்த கைதிகளை காட்டிட்டாங்க. கைதிகளை பிடிச்சிட்டு வந்த கைது பின்னாடி கையை கட்டிக்கிட்டு அவன்கிட்ட பேட்டிலாம் எடுத்து என்ன செய்ய டிவிலாம் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த கைதிகளை எப்படி பிடிக்கிறாங்கன்னு கேட்டால், அமெரிக்க தளத்தில் நுழைஞ்சு தான் பிடிக்க முடியும். கைதிகளை உசுரோடு பிடிச்சிட்டு வர்றதுன்னு சொன்னால் குண்டு போட்டு தாக்குறது இல்லை, அங்கே ஒரு பாராசூட் மாதிரி போய் இறங்கி அங்கே அமெரிக்க கடற்படையில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து அப்படி தூக்கிட்டு படகுல தூக்கி போட்டுட்டு வந்து தான் பிடிக்க முடியும். ஒரு 6 பேரை பிடிச்சிட்டு வந்துட்டோம்னு சொல்லி அந்த 6 பேரையும் இங்கே பின்னாடி கையை கட்டி நிற்க வைத்து அதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த வெளியிட்டு வீடியோ எங்கேன்னு கேட்டாங்க, அந்த வீடியோ வெளியிட்டாங்க. இது வந்து பெரிய ஒரு அந்த அதிபரை தூக்கிட்டு போனாங்கல்ல வெனிசுலாவில், அந்த மாதிரி வேலை இது. வெனிசுலாவில் போய் ஒரு அதிபரை ஒரு நாடே போய் தூக்கிட்டு போனிச்சுல, அந்த மாதிரி இராணுவ வீரர்கள் வந்து இராணுவ தளத்துலாம் இருப்பாங்க, ஹை செக்யூரிட்டியில் இருப்பாங்க. அதுலேருந்து ஒரு 6 பேரை தூக்கிட்டு வந்துட்டோம்னு சொல்வதாக இருந்தால், நீ எந்த அளவுக்கு எங்களுக்கு ஊடுருவ முடியும், நீ ஊடுருவற மாதிரி எங்களுக்கு ஊடுருவ முடியும்னு காட்டியிருக்கிறாங்க. ஆனால் எப்படி செஞ்சாங்கன்னு தெரியல, இது ஊகம்தான். இது 6 கைதிகளை காட்டிட்டாங்களே தவிர ஒருவேளை கப்பலில் அடித்து அவங்க நீச்சல் அடிச்சுருக்கோம் பிடிச்சியும் இருக்கலாம், அப்படியும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் 6 கைதிகளை உசுரோட பிடிச்சி இன்றைக்கி உலகத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. இது பெரிய ஒரு இழிவை, கேவலத்தை ஏற்படுத்தியிருக்கு அமெரிக்காவுக்கு. அதனால் இன்றைக்கி உள்ள சூழ்நிலை வரைக்கும் அமெரிக்காவுக்கு டவுனுக்கு மேலே டவுனு தான். ஆனால் வந்து சேதங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொதுமக்கள் பொருளாதார சேதம்னா இங்கேயும் இருக்க தான் செய்கிறது. இராணுவ பலத்தை சேதத்தை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கு ஒன்றுமே கிடையாது, நல்ல செக்யூரிட்டி பண்ணிட்டாங்க. இப்போ கூட நேற்று கூட நினைஞ்சிருக்காங்கன்னா, அந்த படம் இந்த வரைஞ்சான்ல தரையில், அதுக்கு பதிலாக நினைஞ்சிருக்காங்கன்னு கேட்டால், அந்த சீனாவில் ஆர்டர் பண்ணி முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஹெலிகாப்டர் மாதிரி பலூன்களை செஞ்சு வச்சு, பலூனை காற்றடித்தோன்னே பெரிய ஹெலிகாப்டராக போயிடுது, பெரிய விமானமாக போயிடுது. அந்த மாதிரி அங்கங்கே ஊதி நிப்பாட்டி வச்சோன்னா அதில் கொண்டு போட்டிருக்காங்க. அப்போ எப்படி ஏமாத்துறாங்க, ஆயுதங்கள் அடிச்சுட்டு வாங்குறாங்கல்ல, முதல்ல நிழலில் பார்த்து அடித்தாங்க, இப்போ பொம்மையை போட்டு அடிக்கிறாங்க.
இப்போ இப்படிலாம் பிளான் பண்ணி முன்னாடியே பிளான் பண்ணி இப்படிலாம் வருவாங்கன்னு சொல்லி ஒரே நாளில் செய்ய முடியாது. முன்கூட்டி ஆர்டர் பண்ணி திட்டமிட்டு இந்த மாதிரி யுத்தம் நடந்துச்சுன்னு சொன்னால் இந்த வேலையை நம்ம காட்டணும் அப்படின்னோன்னு அவங்க பெரிய பெரிய ஹெலிகாப்டர்லாம் நிற்கிது, பெரிய பெரிய விமானங்கள்லாம் ஜெட் விமானம் நிற்கிதுன்னு உடனே கொண்டே போடுறாங்க. போட்டால் என்ன வாங்கினா வந்து சக்தி குறைய தானே வீணாக போயிடும், வெறும் தரையில் போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காங்க, அதை காட்டுறது எப்படி பம்ப் அடிக்கிறது, எப்படி ஊதி பெருசாகிறத இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறாங்க. அதனால் வந்து ஆயுத விஷயங்களில் அவங்களுக்கு நல்லா சேஃபாக இருக்கிறாங்க. அவன் பங்கர் பஸ்ட்டு போட்டாலும் என்ன செய்ய முடியாது, முழுசாக அழிக்கவும் முடியாது. அப்படி அழித்தாலும் ஒரு இடம் 2 இடத்துல போனாலும் அவங்க ஏராளமான இடங்களில் வச்சுருக்கிறாங்க. அதனால் திரும்ப திரும்ப என்ன செய்கிறாங்க, நம்ம சமாதானத்துக்கு தயாராக இல்லைன்னு போல்ட்டாக சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் வெற்றிக்கு மேலே வெற்றி கொடுப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும்.